Good evening, my dear friends. Today's chief guest, Sri TG Anbarsan sir, மற்றும் எனதுடன் பணிபுரியும் COT members, core operating team members, மற்றும் இந்த குழுவை சிறப்பாக நடத்த உதவியாக இருக்கும் எனதருமை முகவ நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இன்ட்ரோ ஒரு சின்ன ஸ்கிரீன் தெரியுதா? சரி ஆமா சார். சார். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். எங்களோட கஸ்டமரி ப்ராக்டிஸ் எப்படின்னா ஜஸ்ட் எங்கள் குரூப்பை பற்றி உங்களுக்கு ஒரு 2 minutes சொல்லிடுறேன். இந்த குரூப் வந்து நாங்கள் விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பித்தோம், அக்டோபர் மாதம் 2024. சந்தோஷம். ஸோ இட்ஸ் லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச். அதனால தான் அந்த லேர்ன் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியுங்கனால அப்படி போட்டிருக்கேன். எங்களோட இதுவே இட்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ட்ரைனிங் டு லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். We are the 5 members. Other than me, there are 4 members. There are 4 pillars who are supporting me to run the show. ஸோ சரஸ்வதியை வணங்கிக்கலாம். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி தோண்ட 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 தான் படிச்சுட்டே இருக்கணும், அப்படியே முடிச்சிட முடியாது. ஸோ போர் எப்படி தோண்டிகிட்டே இருக்கு தண்ணி ஏதோ அந்த மாதிரி தான், 50 அடி 100 அடி 150 அடி மாதிரி. ஸோ கல்வி மட்டும்தான் எப்போதுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழியா செல்வம். கல்விக்கு நிகர் எதுவுமே இல்லை, அதை சொல்றதுக்கு தான் இது எங்களோட விஷன் அண்ட் கமிட்மெண்ட் டு equip all our agents friends to be more professional, to face the challenges in the field, to make all our agents more knowledgeable in all facets of life insurance sales and marketing, to update their knowledge on day-to-day developments, underwriting areas, products. நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்தாலும் கூடியமான மட்டும் சுட சுட கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வாட் எவர் த கார்பரேஷன் சைஸ் கைட்லைன்ஸ் அப்டேஷன், டே-டு-டே ரெக்குயர்மெண்ட், சர்வீசிங் ரெக்குயர்மெண்ட், கிளைம்ஸ் ரெக்குயர்மெண்ட், நம்ம எல்லாமே கூடியமான மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குரூப்பில். ரைட், 3 மாதம் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ 99, ஆல்மோஸ்ட் 99 days வாட் வி ஹவ் டன். ஸோ இன்னைக்கு 19th. இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு 19th ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு அருமையான நாள். நாங்கள் கேட்குறப்ப சார் 19th ஒத்துண்டாரு இன்ஸ்டெட் ஆஃப் அக்ரியிங் ஃபார் 18th. இன்னைக்கு நம்மளது ஆர்கனைசேஷன் நேஷனலிஸ்ட் ஆன டே. நாளைக்கு செலிப்ரேட் பண்ணா கூட எப்படி ஒரு கோ இன்சூரன்ஸ் லீக் குரூப் அவரை வர வச்சிருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு தான் நேஷனலைஸ் ஆனது. ஆல்மோஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு தி 70th year, 70வது வருஷத்துக்குள்ள போறோம். பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன். அந்த பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன்ல ஒரு பிளாட்டினம் பிரிகேட் சிஎல்ஐ வந்து கிளாஸ் எடுக்கிறேன். வாட் எல்ஸ் யூ நீட்? ஜஸ்ட் இமேஜின் வாட் எ கோ இன்சூரன்ஸ். ஸோ வி ஆர் ஹானர்ட், வி ஆர் பிளெஸ்ட் சார் டு ஹேவ் யூ இன் திஸ் ஆர்கனைசேஷன், திஸ் பர்டிகுலர் forum. So these are all the list of programs we have done. Everything is available in YouTube. சாரும் நம்மளோட யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, என்கிட்ட சொன்னார் அன்னைக்கு. ஸோ நைஸ் ஆஃப் யூ சார். ஸோ டில் எஸ்டர்டே 17 செஷன், இன்னைக்கு உங்களோடது 18 செஷன். சரி, எங்களை பற்றி சொல்லியாச்சு, உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், சொல்லணும் இல்லையா? ரைட், யார் இது? அன்பரசன் சார், எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட்? ரைட். பொன்முகம். மல்டி டாஸ்கிங் எபிலிட்டி இல்லையா, அதனால அப்படி போட்டேன். சாரை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஸோ வேரியஸ் இதுலேருந்து எடுத்தேன். ரைட், இப்போ சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சார் வந்து 2000 அவரோட ஏஜென்சி கேரியர் ஆரம்பிச்சிருக்கார். 2005 கன்சிஸ்டண்டா எம்டிஆர்டி ப்ரொடியூசர். 2008 2009 WMTRT, 2010 2012 கோட் ஆஃப் த டேபிள், 13 and 14 டாப் ஆஃப் த டேபிள். அந்த டிஓடின்னு போட்டிருக்கணும், சாரி டிஓடின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபார் 55 + MDRTs கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சார். ஆல்மோஸ்ட் 25 வருஷம், 2.5 டீகேட்ஸ்னு போட்டிருக்காரு இல்லையா? ஒரு டீகேட்னா 10 வருஷம் இல்லையா? இது வரைக்கும் சார் அவரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் 5000 பாலிசிஸ் எஸ் சோல்டு. ஆஸ் எ டீம் லீடர் CLIA Platinum Brigade, he has sold more than 15,000 பாலிசிஸ். இதில் என்னன்னா, அன்பரசன் சார் தான் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் பிரிகேட் இந்த சதர்ன் ஜோன்.
இட்ஸ் அ வெரி லாடபிள் திங். ஸோ அவர் டீமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 45 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுலேயே 7 பேர், அதில் எம்டிஆர்டி 2 பேர் சிஓடிஸ், அதில் சாரோட மிஸ்ஸஸும் ஒரு டிஓடி நினைக்கிறேன், சிஓடிஸ். ஸோ மோர் தென் 5 crores பிரீமியம் டு த ஆர்கனைசேஷன், இன்க்ளூடிங் என்எஸ்பி அண்ட் எஸ்பி. சாரோட ஆனுவல் இன்கம் ஜஸ்ட் இமேஜின் 1 crore. நம்மளாம் 1 crore பிரீமியம் கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு, கிடைக்க மாட்டேங்கிறது. சாரோட இன்கம் 1 crore சின்ஸ் 2015. ஸோ அது வந்து யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. சாரோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சில் டிவிஷனில் கூட நம்ம மாதிரி ஆஃபீஸ் செலவழிச்சு பண்ணுவாங்களா தெரியாது. 2 crores மேலே அவரோட ஆஃபீஸ் செட்டப் பண்ணி நல்ல ஆம்பியன்ஸோட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸோட அருமையாக நடத்தின்னு இருக்கார் சாரு. ரைட், இவ்வளோதான் சொன்னேனே. உங்களுக்கு எப்படின்னு தெரியணும் இல்லையா? இப்போ இருக்கிற நாம்ஸ் இதுதான். ஓகே, 8 எம்டிஆர்டி, 3 சிஓடி, 6 சிஓடி, 3 டிஓடினா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு சிஓடினா 3 எம்டிஆர்டி, டிஓடினா 6 எம்டிஆர்டி. கரெக்டா சார்? கண்டிப்பா சார். சார், ஆமா சார். ஸோ 55+ போட்டிருக்காரு சார். வந்து இது பழைய டேட்டா வச்சு நான் போட்டிருக்கேன், சொன்னதை வச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 44 எம்டிஆர்டிஸ். நீங்க என்ன பண்ணணும்? 6 போடணும், 3 × 6 போடணும், 18. அப்போ ஒரு சிஓடியில் 3 எம்டிஆர்டி இருக்கு, ஒரு டிஓடியில் 6 எம்டிஆர்டி இருக்கு. ஜஸ்ட் இமேஜின். அதனால தான் 55+ எம்டிஆர்டி சார் போட்டிருக்காரு. தோ நான் வந்து இந்த நம்பர் கரெக்டாக போட்டிருக்கேன்னு தவிர, அவர் எவ்ரி இயர் இஸ் அ கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் இல்லையா? சார் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் விசிட் பண்ணால் கூட எல்ஐசிக்கு வேண்டிய 22 கண்ட்ரிக்கு மேலே ஃபார் வேரியஸ் கேலக்ஸி, கார்பரேட் கிளப் அவார்ட்ஸ், டிஓடி அவார்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு போயிருக்காரு. அப்கோர்ஸ் சார் இஸ் மில்லியனர் சொல்லலாம், பில்லியனர் சொல்லலாம். எஸ், இமூவபிள் அசட்ஸ், மூவபிள் அசட்ஸ், வாட் எல்ஸ், என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் திஸ் டைம். அதனால கடைசி வரைக்கும் இருங்க கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்கு. சாரோட ஜஸ்ட் யூடியூப் பார்த்தேன், பார்த்துக்கோங்க. மோர் தென் 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் 2,28,813 வியூஸ் போயிருக்கு. இது வந்து இன்னைக்கு எடுத்த டேட்டா ஆஸ் பர் யூடியூப். நான் ஒன்றும் எதுவுமே பொய்யா சொல்ல, சாருக்கும் தெரியும். அவரோட சேனல்லேருந்து தான் எடுத்தேன். ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் அவார்ட்ஸ். இவரோட சாரோட டீமு, அவங்க சிஎல்ஏ டீம், சாரோட அவார்ட்ஸ், பெரிய பெரிய ஆள்கிட்ட அவார்டு வாங்கியிருக்க சாரோட மிஸ்ஸஸ். ஸோ வாட் எர் டிஓ சார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பி தினச்சந்திரன். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஐ டோன்ட் நோ த நேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சார், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் டு யூ சார். கண்டிப்பா சார். Thank you so much, sir. Thank you. I will stop share now. ஓகே சார். கிரேட் சார். Thank you. தேங்க்யூ வெரி மச் சார். நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். Yes, yes, yes. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் ஒரு குட் ஈவினிங் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு குட் ஈவினிங் போடுங்க. குட் ஈவினிங் ஸ்டார்ட் ஏதாவது ஒன்று போடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஆக்டிவாக இருக்கிறோமா அப்படின்றது தான் பாயிண்ட்டு. சார் ஸ்டார்ட்லாம் வருதா சார்? வருது சார், எல்லாம் வருது. வெரி குட் சார். கிரேட். முனுசாமி சார் வருதுங்களா? வருதுங்க ஐயா, வருது வருது வருது. ஓகே மேடம் வருதுங்களா? ஓகே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவுமே வந்து செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஆரம்பிச்ச பிறகு சொல்ற ஒரு விஷயம், தயவு செய்து முடிஞ்ச அளவு ஸ்க்ரீனை, வீடியோவை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? கரெக்டா இருக்குங்களா? நான் Correct. எப்படி ஸ்க்ரீன்ல இருக்கிறனோ அந்த மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாரும் டெஃபினட்டா ஸ்க்ரீன்ல வரத்துக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, எப்போ நம்ம கிட்ட ஒரு சீரியஸ்னஸ் இல்லையோ அப்ப சத்தியமா எஜுகேஷன்ன்றதுக்கு மைண்டுக்குள்ள போவாது. அப்போ முடிஞ்ச அளவு ஒரு சீரியஸ்னஸோட ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா மைண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் மைண்டுக்குள்ள ஏறத்துக்கு பார்க்கும். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றோம், ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் விஷயம் நம்மள மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்துன்னு போறதுக்கு வரும். ஸோ அந்த விஷயத்துல தேங்க்ஸ் டு த லீ குரூப், அந்த ஆல் கோர் குரூப், சிஓடி குரூப் எல்லாருக்குமே சல்யூட் டு. இந்த ஒரு வாய்ப்புக்காக ஒரு சல்யூட் பண்ணிட்டு நான் என்னோட செஷன்ஸ் போறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்றதுதான், என்னோட சின்சியர் ஹம்பிள் தேங்க்ஸ் டு மை ஆல் குரூஸ். அப்புறம் எனக்கு என்ன, நான் எப்பவுமே வளர்ந்த ஒரு 5 பேருங்க. என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய மதர், என்னோட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் கேசி சார், அப்புறம் கோபிநாத் சார். இதெல்லாம் என்னுடைய மென்டாஸ். தேங்க்ஸ் டு ஆல்ஸ். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கமிங் டைரக்டா டாபிக் போகலாம். மார்ச் டுவர்ட்ஸ் டு ஃபாஸ்ட் ட்ராக் டு எம்டிஆர்டி, இதுதான் வந்து டாபிக். வெரி குட்
ஃபாஸ்ட் ட்ராக் டு எம்டிஆர்டி என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்றதுல வந்து நம்ம தெளிவா இருக்கிறோம். நீங்க தெளிவா இருக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பா எல்லாரும் தெளிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்கு. கரெக்டுங்களா சார்? கரெக்ட், கரெக்ட். சார் சார் அப்சல்யூட்லி, ஆமா, அப்சல்யூட்லி. எல்லாரும் பெருசா ஜெயிக்கணும், டுவர்ட்ஸ் டு எம்டிஆர்டி இந்த கோலை பெருசா போய் ரீச் பண்ணணும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரே நோக்கம். நான் முதல்ல உங்களை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி இதெல்லாம் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? இதுக்கு ஏதாவது வந்து ஒரு சார்ட் பாக்ஸ்ல ஒன்று போட்டு பார்க்கலாம். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சார்ட் பாக்ஸ் நானும் பார்க்குறேன், நீங்க என்னதான் போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன் ரீசன்? நான் திருப்பி கேட்குறேன், சீரியஸ்னஸா ஏதாவது ரீசன். நீங்க ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இந்த ரூம்குள்ள வந்திருக்கிறீங்க, டீமுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஏன் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ற? ஸ்கிரீன் இஸ் விசிபிள், குட் ஈவினிங். ஓகே, பழைய மேல வந்துட்டேனா? என்ன சார் போடுறாங்க? ஏசா சார், More income, ரெகக்னிஷன். more income, income இன்கம் development, earn money and social status, income with honor, வைக்கும். minimum qualification, வெரி குட். earn and pride, recognition, make money, பெரும் பணம், தொடர் வருமானம், more insurance coverage, income and social status, வெரி recognition. குட் சார். எனக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா சார், இது கண்டிப்பா இப்பதான் தெரியுமா, இல்ல இதுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல ஏஜென்சி எத்ததுல இருந்து தெரியாதா, இல்ல நான் தான் அப்படின்னா ரகசியம் சொல்லிட போறேன். இந்த லீவ் குரூப்பும் மற்ற குரூப்பும் எல்லா குரூப்பும் என்ன ஜி ஜி பூம்பா இந்த எம்டிஆர்டி அப்படின்னு என்ன கொடுக்க முடியும்? எங்க இது வரைக்கும் மீட்டிங்கே நம்ம அட்டன் பண்ணது இல்லையா? எனக்கு என்னன்னா ஏன் அப்படின்றதுக்கு அப்போ வேற ஏதோ ஒரு விஷயம் எம்டிஆர்டி பண்ணாம இருக்கிறதுக்கான காரணமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட். நான் நினைக்கிறது கரெக்டுங்களா? Correct. இல்ல சார் சார் முன்சாமி சார், நான் Absolutely. நினைக்கிறது சம்டைம்ஸ் கரெக்டுங்களா? எஸ் சார். Always. ரொம்ப இது வந்து 15வது மீட்டிங் 16வது மீட்டிங்ன்றீங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கூட இதுதானே சொல்லியிருப்பாங்க. ஏஜென்சி எத்ததுல இருந்து 10 வருஷம் 5 வருஷம் எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறோமே, அங்கெல்லாம் ஏன் வந்து அந்த எம்டிஆர்டி ஸ்ட்ரைக் அவுட் ஆகல, இந்த மீட்டிங்ல மட்டும் என்ன வந்துரும்னு நினைக்கிறீங்க? அப்போ பிரச்சனை எனக்கு, நான் உங்களுக்கு சொல்றது பொதுவா சொல்றது, பிரச்சனை பண்ணணும், ஜெயிக்கணும், அடுத்து வரணும்ன்ற எண்ணம், நோக்கம், செயல் வெளியிலிருந்து கிடைக்கிறத விட மைண்டுக்குள்ள எங்கேயோ ஒரு ஒரு ஜெயில மாட்டின்கிறோமா அப்படின்றது தெரியல. அப்ப ஏன் வரல, எதுக்கு வரல, இது வரைக்கும் ரகசியத்தை யாரும் சொல்லி தரலையான்றதுதான் பாயிண்ட். நான் நினைக்கிறது கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? எஸ்னா எஸ் போடுங்க பார்க்கலாம். ஆர் யூ வித் மீ? வாய்ஸ் கரெக்டா இருக்கா? வாய்ஸ் லோன்றாரு ஒருத்தர், வாய்ஸ் லோவா இருக்கு இல்ல சார். இல்ல கரெக்டா இருக்கு சார், கரெக்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே, வாய்ஸ் எங்கேயாவது பிரேக் இருந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்சம் வெளியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கிளியரா வரத்துக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே டன். கிளியர். அப்ப எம்டிஆர்டி, அப்படி எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி, அதுவும் தட் ஆல்சோ எம்டிஆர்டி இந்த அடுத்த மார்ச்சுக்குள்ள. அப்ப மார்ச்சுக்குள்ளனா எவ்வளவு பெரிய சீரியஸ்னஸ் இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றது. ஒரு வருஷம் டார்கெட்டை 1.5 மாசத்துல பண்ணணும், 2 மாசத்துல பண்ணணும், 70 நாள்ல பண்ணோம்னா அப்ப நம்ம முயற்சி எந்த அளவு பெருசா இருக்கணும்ன்றது தானே முக்கியம். நான் நினைக்கிறது கரெக்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? வெரி குட், வெரி குட். இங்க பாருங்க, எம்டிஆர்டி அப்படின்னு பார்க்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பிரீமியம் என்னன்னு தெரியும், கமிஷன் என்னன்னு தெரியும், ஆல்மோஸ்ட் இது இவ்வளவுதான் பண்ணுன்ற நம்பர் எல்லாருக்குமே தெரியும். ஆனா எம்டிஆர்டி அட்லீஸ்ட் ஒன்லி 1% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் எம்டிஆர்டி பண்றதா சர்வே சொல்லுது. அதுவும் போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் தான் எம்டிஆர்டி. அப்போ எங்க லாகிங் ஆகுது, எங்க பிரச்சனை ஆகுதுன்றதான் நம்ம திருப்பி திருப்பி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, ஜெயிச்சவங்கலாம், இது வரைக்கும் ஜெயிச்சவங்க என்ன மாதிரி பெரிய ஆட்கள் எவ்வளோ பேரு, 95% பீப்புளுக்கு மேல ஜெயிச்சவங்க ஜீரோல ஸ்டார்ட் பண்ணவங்க தான். யாருமே எல்ஐசிக்குள்ள வர சொல்ல அப்படியே பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசா சூப்பர் டூப்பரா நான் பெரிய லெவல்ல வருவேன் அப்படின்னு வந்தவங்க கிடையாது. அப்போ ஜெயிச்சவங்க 95%க்கு மேல ஜீரோல ஸ்டார்ட் பண்ணவங்க. தட் மீன்ஸ்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாம வேற வழியிலன்னு உள்ள வந்தவங்க சீரியஸ்னஸா இந்த விஷயத்தை எடுத்துக்கின்னு பெருசா ஜெயிச்சிருக்காங்கன்றதா நான் சொல்ல வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எம்டிஆர்டி ஃபீல்டுல கிடையாது, ரகசியம் உங்க மைண்டுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்னதா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணுன்றதா சொல்றேன். கரெக்டுங்களா சுரேஷன் பாபு சார், திருநெல்வேலி? ஏன்னா என்ன அவர் தான் முதல்ல. வெரி குட். அப்ப நான் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெயிட்டிங் ரூம்ல நிறைய பேர் எனக்கு பிளிம்ப் ஆயினே இருக்கு, அது டக்கு டக்குன்னு கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க சுரேஷன் சார், டக் டக்னு பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி. ஸோ அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி சொல்றது, ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா எங்கேயோ வெளியே இல்லை,
மைண்டுக்குள்ள இருக்குன்றதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். எம்டிஆர்டி பண்ணா என்ன கிடைக்கும்? நான் நிறைய முறை எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான். முதல்ல பர்சனலா ஒரு நல்ல growth இருக்கும். திருப்பி சொல்ற பாருங்க, பர்சனலா சூப்பரான growth இருக்கும். அந்த இப்ப கூட சொன்னார்ல, இவ்வளோ கட 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 கடன்னு பின்னாடி படிக்கிற மாதிரி கேஎஸ்ஆர் சார் அவ்வளவு தூரம் சொன்னார், ஏதோ சொன்னார். எல்லாமே என்ன? பர்சனல் growth. பர்சனலா நான் வளர்றேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த growth தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டாவது ப்ரொஃபஷனல் growth. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரான்ச்சுக்குள்ள போனா ஹாய் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னு பிஎம்க்கு வருதோ இல்லையோ, நம்ம ஏஜென்ட் ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள போக சொல்ல, டாப் ஏஜென்ட்ஸ் போக சொல்ல அந்த மரியாதை கிடைக்கிறத நீங்க எங்கேயுமே வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஃபஷனலா ஃபீல்டுக்குள்ள கஸ்டமர் இருக்க, நான் ஜெயிச்சிருக்கிறேன், பெருசா வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு காமிக்க சொல்ல அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்போ பர்சனல் growth, ப்ரொஃபஷனல் growth, ப்ரொஃபஷனல் growth அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு டேலண்ட்டு, ஆக்டிவிட்டிஸ், ட்ரெஸ் கோடு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா மாறும். மூணாவது ஃபைனான்சியல் growth. திருப்பியும் திருப்பியும் சொல்றது ஒரே விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபைனான்சியல் growth மிக குறைந்த படிப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் மிகப்பெரிய பணமும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இன்சூரன்ஸ் தவிர வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன். ஜெயச்சந்திரன் சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுக்க சொல்ல நிறைய மீட்டிங்ல சொல்லுவார் சென்னையில, டாப் ஏஜென்ட். அன்பு, உன்னை என்னையும் சொக்கா பேண்ட் கட்டெல்லாம் வெறும் சொக்கா போட்டுன்னு ட்ரெஸ் கோட்லாம் இல்லாம ரோட்ல இறங்கி நடந்து போனா முதல்ல நம்மளுக்கு எவனா வேலையாவது தருவானாடா அன்பு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அதை கேட்பாரு அப்படின்னா, இந்த அளவு இன்கம் வாங்குறோமே, இந்த அளவு இன்கம் வாங்குறோம். எந்த இன்கம்? நான் வாங்குறது லட்சக்கணக்கான இன்கம் மாசம் வாங்குறோமே, இதுக்கு உண்மையாவே நம்மளாம் தகுதியான ஆட்கள் தானா, கொஞ்சமாவது யோசனை பண்றோமான்னு திருப்பி திருப்பி என்னை கேட்பாரு. அந்த இன்கத்துக்கு நம்ம உழைக்கிறோமா அப்படின்றத திருப்பி திருப்பி யோசனை பண்ணி பாருங்கன்றதுதான் நான் நான் பல முறை சொல்றது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஏஜென்ட்டா இருந்தா வாங்குற கமிஷனுக்கு ஃபைனான்சியலா growth ஆகிற லெவலுக்கு நம்ம உண்மையாவே பெரிய லெவல்ல உழைக்கிறோமான்றத முதல்ல பார்க்கணும். அப்ப எம்டிஆர்டி, சிஓடி எது ஆனாலும் முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது பர்சனல் growth, ப்ரொஃபஷனல் growth, ஃபைனான்சியல் growth. எங்க சார்ட் பாக்ஸ்ல போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் growth, ப்ரொஃபஷனல் growth, முதல்ல ஃபைனான்சியல் growth. அட்லீஸ்ட் எஃப்ஜி அப்படின்னு போடுங்க, ஃபைனான்சியல் growth. இதை மட்டும் டைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனான்சியல் growth. எஸ், எஃப்ஜி. வெரி குட். ஃபைனான்சியல் growth. வெரி குட், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட். காமேஷ், நிறைய பேர் போறீங்க. அந்த ஃபைனான்சியல் growth உலகத்துல நம்மள வேற லெவலுக்கு எடுத்துன்னு போகுன்றது தான் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்றது. அப்போ ப்ரொஃபஷனல், பர்சனல், ப்ரொஃபஷனல், ஃபைனான்சியல் இது மூணுத்தையும் பெரிய லெவல்ல ஆகணும்னா கண்டிப்பா அங்கீகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இது சொல்லிட்டு நான் டாபிக் உள்ள நான் போறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமா அடிக்கடி சொல்றது ரெண்டு விஷயங்கள். எம்டிஆர்டி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாயிண்ட், 2004 கேசி சார் அகாடமியில நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ரீசன், ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம் கிடைச்சது. ஒரு விஷயம் என்ன கிடைச்சிச்சுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் எம்டிஆர்டி ஆகணும்? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சொன்னாங்க ஏன் எம்டிஆர்டி ஆகணும், எதுக்காக எம்டிஆர்டி ஆகணும்னு நிறைய விஷயங்கள் எங்கெங்கேயோ கேட்டிருந்தேன். எனக்கு பெருசா ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. ஆனா நான் சொல்ற பாருங்க, நான் 2000 உள்ள வர சொல்ல நான் பிக் ஃபெயிலியர். உள்ள வந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல பேக் டு பெவிலியன் மாதிரி இதெல்லாம் ஒரு தொழிலாடா, கொத்தனார் வேலையில கரெக்டா 250 ரூபா ஒரு நாளைக்கு குத்துந்தான், அதை விட்டுட்டு இங்க வேலை செய்யறனடா அப்படின்னு உள்ள 3 மாசம் ரெண்டே பாலிசி, பெரிய மோட்டிவேஷனோட இறங்கினேன். ஆனா பெருசா ஜெயிக்கவே முடியல. ரெண்டே ரெண்டு பாலிசி, 3 மாசம் 2 பாலிசி. எங்க சார்ட் பாக்ஸ்ல போடுங்க, 3 month 2 பாலிசி. 3 மாசம் ரெண்டே பாலிசி. ஏப்ரல் மாசம் உள்ள வந்த 2000, அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டே பாலிசி. பிக் ஃபெயிலியர். போன எல்லா இடத்துலயும் பாலிசி இல்லை. எல்லாரும் ஒண்ணு இருக்குன்றான், வேணான்றான், காசு இல்லைன்றான். எங்க போனாலும் பேக் ஃபெயிலியர் மாதிரி திரும்ப வந்தேன். பெருசா ரிட்டர்ன் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ஏன் ஒன் மோர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கினேன். ஏன் ஒரு ஒன் மோர் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு திருப்பி நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 2000 ஆகஸ்ட் மாசம் திருப்பி உள்ள வரேன். ஆகஸ்ட், செப்டம்பர் உள்ள, செப்டம்பர், நவம்பர், சாரி நவம்பர் உள்ள வர சொல்ல, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த 4 மாசத்துல ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஒரு புது ட்ரெண்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 345 பாலிசி ஃபர்ஸ்ட் இயரே பண்ணேன். திருப்பி சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயரே 345 பாலிசிஸ். மிராக்கலா பிரான்ச் செகண்ட் வந்தேன். அப்ப என்கிட்ட இருந்தது ஒரே விஷயம், என்கிட்ட இருந்த ஒரு பிஎஸ்எல்ஆர் சைக்கிள் மட்டும்தான்.
சைக்கிள் தவிர எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு நிறுத்துவேன், கேட்பேன், ஓடுவேன், பெருசா ஜெயிச்சேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 2000 வந்த ஃபர்ஸ்ட் இயரே ஜெயிச்சேன்னா, எம்டிஆர்டி ஆனது பார்த்தீங்கன்னா 2005 தான், 2006 தான். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் எம்டிஆர்டி. அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாளர் தான் இருந்தேன். 200 பாலிசி, 300 பாலிசி. ஆனால் மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. எங்கெங்கேயோ திருப்பி திருப்பி ஓடுறேன் 300 பாலிசி, 200 பாலிசி, 300. அதுக்கப்புறம் ஒரு முறை கேசி அகாடமியில நான் உள்ள உக்காந்து பேச சொல்ல எனக்கு ஒரு சின்னதா ஒரு பொறி தட்டுச்சு. அடடா, ஒரு எம்டிஆர்டி பண்ணா இவ்வளவா அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு பெரிய தூண்டுகோலா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மை டியர் பிரஸ், எம்டிஆர்டினா ஒரு பர்பஸ் மேட்ச் பண்ணி மைண்டுக்குள்ள வைக்க சொல்ல நான் பெருசா ஜெயிச்சேன். அந்த பர்பஸ் வேற எதுவும் கிடையாது. அந்த பர்பஸ் ஒன்றும் கிடையாது. எம்டிஆர்டி ஒரு முறை எம்டிஆர்டி பண்ணா, நான் உங்களை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை எம்டிஆர்டி பண்ணா நம்மளோட கமிஷன் எவ்வளோ சொல்லுங்க? சாட் பாக்ஸ்ல பல முறை சொல்லியிருக்கிறாங்க, பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை எம்டிஆர்டி பண்ணா நம்மளோட கமிஷன் எவ்வளோ? கமிஷன் எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 11 லட்சம். வெரி குட். 10 லட்சம், 35 லட்சம். வெரி குட், வெரி குட். 10 லட்சம். இதெல்லாம் கரெக்ட். கரெக்ட், வெரி குட். நீங்க எவ்வளவு சொன்னாலும் கரெக்ட். 11 லட்சம் சொன்னாலும் சரி, 30 லட்சம் சொன்னாலும் சரி, 20 லட்சம் சொன்னாலும் சரி, ஏதோ சொன்னாலும் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எனக்குள்ள என்ன தெரியுங்களா ஒரு மைண்ட் வந்துச்சு. கேசி சார் ஒரு முறை அந்த மீட்டிங் எடுக்க சொல்லி எனக்கு குருநாதர் அடிக்கடி சொன்னார், ஒரு எம்டிஆர்டி பண்ணினா, ஒரு எம்டிஆர்டி பண்ணினா மாசம் 5000 ரூபாய், அடுத்த 5 வருஷம் வரும். இதுதான் என் மைண்டுக்குள்ள போச்சு. அப்போ ஒரு எம்டிஆர்டி பண்ணா மாசம் 5000 ரூபாய், அடுத்த 20 வருஷம் வரும் அப்படின்னு சொல்ல, அது இது வரைக்கும் எம்டிஆர்டின்னு கேட்டிருந்த எனக்கு, அதுக்கப்புறம் அந்த எம்டிஆர்டினாலே என் காதுக்குள்ள கேட்ட ஒரே விஷயம், ஒரு முறை எம்டிஆர்டி பண்ணா மாசம் 5000 ரூபாய், அடுத்த 20 வருஷம் வரும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மைண்டுக்குள்ள அதுதான் போச்சு. எந்த தொழில தருவான்? ஒரு முறை ஒரு எம்டிஆர்டி பண்ணா அடுத்த 5000 ரூபாய், அடுத்த 20 வருஷம் வரும்ன்றது எந்த தொழில கேரண்டி இருக்கு? உக்காந்து யோசனை பண்ணி ஆரம்பிச்சேன். நான் திருப்பி சொல்றேன், நான் 2000 ஜாயின் பண்ணதுல இருந்தே சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் தான், ஆவரேஜ் ஏஜென்ட் தான். வந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இயரே நான் வந்து சேர்மன் கிளப் உள்ள வந்த ஏஜென்ட் தான். ஆனா எம்டிஆர்டி மைண்டுக்குள்ள போல. நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன்ற எண்ணம் தான் இருந்தது. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், பிரான்ச்ல நல்லா பண்ணிங்கிறேன், எல்லாரும் என்ன பாராட்டுறாங்கன்னு இருந்தது. ஆனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஆர்டிக்கு நான் எனக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரீசன் மைண்டுக்குள்ள போச்சோ, ஒரு முறை பண்ணா ஒரு எம்டிஆர்டி நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் 15,000, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். எங்க சார்ட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 இயர்ஸ் 15,000, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். ஒரு எம்டிஆர்டிக்கு சொல்லுங்க, சார்ட் பாக்ஸ் போடுங்க. வெரி குட். 15 இயர் 15,000, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். உலகத்துல எந்த தொழிலனா கிடைக்குமா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப மைண்டுக்குள்ள வந்தது தான் எம்டிஆர்டி. 2005 2006 அப்புறம் இந்த இன்னைக்கு வரைக்கும் ஒரு நான் ஸ்டாப்பா நான் இங்க பண்ணின்னு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், எம்டிஆர்டிய ஒரு பர்பஸ்க்கு மேட்ச் பண்ணி மைண்டுக்குள்ள வச்சேன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. வெரி குட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நான் சொல்றது. அப்போ ஏதோ ஒரு ஒரு காரணம், நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணம் தயவு செய்து மைண்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா நீங்க ஏதாவது ஒன்று வச்சு மேட்ச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சூப்பரா அடுத்த லெவல் போகலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம் தான், இப்போ எம்டிஆர்டி வித் பர்பஸ்க்கு மேட்ச் பண்ணுங்க. நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ் செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் வேற வேற மாத்தினேன். 15,000 ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் வச்சேன். அதுக்கப்புறம் என்ன மாத்திரம் தெரியுங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய திங்கிங்ல வேற வேற போச்சு. ஏன்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த 10,000 ரூபாய் அடுத்த 5 வருஷம் இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ஒரு பெரிய கார் வாங்கக்கூடாது? ஏன் ஒரு வீடு வாங்கக்கூடாது? ஏன் ஒரு 2 கோடி 3 கோடியில ஏன் வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு வருஷமும் எம்டிஆர்டிக்கு மேட்ச் பண்ணேன். அதுக்காக ஓட ஆரம்பிச்சேன். இப்ப நான் கூட கேட்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நீங்க நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ் மேட்ச் பண்ணுங்க. இப்ப நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாஸ்போர்ட் இருக்குன்னா எஸ் போடுங்க பார்க்கலாம். வெறும் எஸ் போடுங்க பார்க்கலாம். பாஸ்போர்ட் இருக்குன்னா, பாஸ்போர்ட் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை பேர்கிட்ட இருக்கு பாஸ்போர்ட்? வெரி குட். நிறைய பேர் பாஸ்போர்ட் போட்டுக்கிறீங்க. இங்க பாருங்க. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, என்ன பாருங்க. இத்தனை பேர் எஸ் போட்டுக்கிறீங்களே, அந்த பாஸ்போர்ட்ல எத்தனை பேர்கிட்ட
அட்லீஸ்ட் ஒரு சீலாவது இருக்கு. இந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், இந்த ஊரை பார்த்துட்டு வந்தேன், வெளியூர் போன டேட்டு இது, உள்ளூருக்கு வந்த டேட் இது, ஜெயிலுக்கு நான் அங்க போனேன், ஜெயிலுக்குள்ள வெளியே வந்தேன் அப்படின்னு ஒரு சீலாவது இருக்கா? எத்தனை பேர்கிட்ட சீல் இருக்கு? பாஸ்போர்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? பாஸ்போர்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சீல் கூட இல்லாத பாஸ்போர்ட் செல்லாத பாஸ்போர்ட்னு பாஸ். நான் செல்லாத பாஸ்போர்ட், அதெல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. பர்சனலாக போகணும், ஃபேமிலியோட ஒரு டூர் போகணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து ஊரில் இருக்கிற இந்த சிங்கப்பூர் ஒரு முறை எட்டி பார்த்துட்டு வாங்களேன். நம்மலாம் எவ்வளோ பிச்சைக்காரனா இருக்கிறோம், சம்பாதிக்கவே இல்லைடா, டேய் வாழ்க்கையில் அனுபவிக்கவே இல்லைடா அன்பு, அவன் எப்படிடா வாழறான்ற ஒரு வெளி உலகத்தை பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை ஒரு எம்டிஆர்டி கன்வென்ஷன் யூஎஸ்ல போயிட்டு கனடாவில் போட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க, வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும். இந்த பாருங்க, நீங்கள் யூஎஸ் போயிட்டு கனடாவோ போயிட்டு எம்டிஆர்டி கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தா நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம். அப்படிலாம் சத்தியமாக நான் போய் சொல்ல விரும்பல. ஒரு மண்ணும் கிடைக்காது, ஒன்றும் புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரியும், டே அன்பரசா, நீ சத்தியமா உருவிட மாட்டேடா, சம்பாதிக்கவே இல்லைடா, எப்படிலாம் வாழறான்டா, நம்மளாம் வாழணும்டா, நிறைய சம்பாதிக்கணும்டான்ற எண்ணம் சத்தியமா வரும். எழுதி வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர் போகணும். என்ன பாஸ் வாழ்க்கை, எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பாஸ், 50,000 எங்கேயோ கோட்டை வரும், எவனோ சாப்பிட்டு போறான். ஒரு 50,000 செலவு பண்ணிட்டு ஃபேமிலியோட ஒரு ஒரு பக்கத்துல இருக்கிற தடிக்கு வீந்தா இருக்கிற ஒரு அந்தமான், இங்க இருக்கிற சிங்கப்பூர், இங்க இருக்கிற துபாய், அது இதுன்னு ஏதாவது உருண்டு பிறண்டு வந்தா கூட சத்தியமா எழுதி சொல்லிடுவேன், நீ லைஃப் டைம் எம்டிஆர்டியா இருப்ப. நான் எதுக்கு சொல்றேன்னா, எம்டிஆர்டிக்கு ஒரு பர்பஸ். எங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பர்பஸ், சாட் பாக்ஸ்ல போடுங்க பாஸ், பர்பஸ், பர்பஸ், எம்டிஆர்டி வித் பர்பஸ். எஸ், எஸ், எம்டிஆர்டி வித் பர்பஸ். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் உங்களுக்கு சொல்றது, திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ரகசியம், எம்டிஆர்டி அப்படின்னா ஒரு பர்பஸோட மேட்ச் பண்ணுங்க, அதை எழுதுங்க, திருப்பி திருப்பி வீட்டில் வச்சு பாருங்க. நீங்க பார்க்குற இடம், தூங்குற இடம் எல்லாத்துலேயும் வச்சு பாருங்க. மைண்ட் ஒரு பெரிய மேஜிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சு கூட இருக்கும் நிறைய. மனசோ மைண்டோ ஒரு பெரிய மேஜிக். அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு எனக்குலாம் சத்தியமா கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்த நாட்டிலேயே, வளர்ந்த விஞ்ஞான உலகத்திலேயே மனசையும் மூளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றான். இன்னும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணினே இருக்கிறான். நம்ம நிலாவுக்கு கூட போயிட்டு வந்துட்டோம், செவ்வாய்க்கு போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனா மனசுக்குள்ள இந்த மூளை, இந்த 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 மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை இன்னும் சரியா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதை மட்டும் இன்னும் முழுமையாக ஒத்துக்குங்க. அதுக்காக தான் சொல்றது, எம்டிஆர்டி ஏதாவது ஒரு எமோஷனலா மேட்ச் வச்சு, தயவு செய்து மேட்ச் வச்சுங்க. நீங்க ஒரு முறை ஆயிட்டீங்கன்னா நான் எழுதி சொல்லுவேன், லைஃப் டைம் எம்டிஆர்டியா மாறும். எம்டிஆர்டின்றது இட்ஸ் எ கிஃப்ட். லைஃபே ஒரு கிஃப்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைஃபே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். இதுல நம்ம ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா ஏதாவது ஒரு மார்க் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல ஒரு மார்க் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு மார்க் பண்ணுங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிட்டு, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, போன வருஷம் தவறிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, அன்பு பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எவனும் தெரியாம செத்து போயிடக்கூடாதுடா அன்பு, நம்ம செத்தா ஒரு 10 பேராவது அழுகணும்டா, அதான்டா வாழ்க்கைன்னு. அப்போ ஃபேமிலியில தான் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபேமிலிக்குள்ளேயே அதான்ப்பா சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாஸ், நான் உங்களை கேட்குறேன், இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு போர் படம் ஏதாவது பார்த்துங்களா? எஸ்ன்னு எஸ் படம் பார்க்கலாம், எனி படம், ஒரு போர் படம் ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? நீங்க ஏதோ பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருந்தா ஓகே, எஸ், எஸ் போடுங்க பார்க்கலாம். யோ இது படமாப்பா இது அப்படின்னு தலையில அடிச்சுன்னு வெளியே வந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கிறீங்களா? வெரி குட். இந்த படமே பார்த்தது இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சீரியல் கூட நீங்க பார்த்துருக்கலாம், போர் சீரியல், படமே பார்க்கலன்னா கூட. போர் படம் ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா ரீசெண்டா? ஓகே, நான் உங்களை கேட்குறேன், சப்போஸ் அந்த ஒரு போர் படம், அது ஒரு போர் அடிக்கிற ஒரு படம் அப்படின்னா, உங்களை யாராவது அதே படத்தை திருப்பி திருப்பி ஒரு 10 முறை பாருன்னா நீங்க பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? வாயோடு போயிடுவோம். ம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு போர படம் திருப்பி திருப்பி பார்க்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா பார்க்க விருப்பப்படுவோமா? பார்க்க விருப்பப்பட மாட்டோம் தானே? விருப்பப்படம் தானே? கரெக்ட் தானே? எஸ். இப்போ நான் கேட்குற ஒரு போர் படம் வாழ்க்கை, அப்போ படம்னா என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்? ஒரு 4 ஃபைட்டு, என்ன முனுசாமி சார், ஒரு 4 ஃபைட்டு, என்ன கேஸா சார், 2 டூயட் சாங், 2 டூயிட் சாங்கு, அப்புறம் 2 எமோஷனல்,
எவனா வில்லன் வருவான், ஏமாத்துவான். நல்லா வளர்ற நேரத்துல ஒருத்தன் தலைகீழ குப்புற போட்டு உங்களை ஏறி மெரிப்பான். என்ன, அதுக்கப்புறம் அதை மீறி ஈறி ஏந்து வரணும் அப்படிலாம் நினைக்கிறோமா இல்லையா? நல்ல படம் சூப்பரா இருக்கணும், 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டா இருக்கணும்னு. நான் கேட்கிறேன், ஒரு 2 மணி நேரம் படம் சூப்பரா இருக்கணும், எல்லாம் கலந்து இருக்கணும், நல்லது கெட்டது அப்படின்னு பாக்குறேன் நம்ம. நான் உங்களை திருப்பி திருப்பி கேட்கிற ஒரே விஷயம்தான். அப்போ ஒரு போர் படத்தை பலமுறை பார்க்க மாட்டோம், ஒரு நல்ல படத்தை திருப்பி திருப்பி தான் பார்ப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் கேட்கிறேன், உங்களை லைஃபையே ஒரு படமா எடுத்து ஒரு தேட்டர்ல, இப்ப கமலா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணா நீ போய் அந்த படம் பாப்பியாயா? சத்தியமா பார்க்க மாட்டோம். மனுஷனா? மனுஷனான்னு கேக்குறேன். 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து உன் படத்தை ஒரு தியேட்டர்ல போட்டா நீயே பார்க்கறதுக்கு ரெடியா இல்லைன்னா உலகத்துல எவன்யா உன் படத்தை பார்ப்பான்? யோசனை பண்ணி பாரு. 30 வருஷமாவது 40 வருஷமாவது உன் படத்தை உன்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அப்படியே ஒரு மேஜிக் கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு கேக்குறேன். எதுக்கு பாஸ் வெயிட் பண்ணணும்? இவ்வளவு நாள் வாழ்ந்தது போதாதா? இவ்வளவு நாள் வாழ்க்கையில வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லையா? உன் உன் லைஃப்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லையா? ஒரு பெருசா எக்ஸாம்பிள் மாதிரி நீ இல்லையா? பசங்களை போய் படிக்க சொல்றமே, நல்லா படி நல்லா படின்னு, அதே பையன் உன்னை திருப்பி பார்த்து பொண்ணு திருப்பி பார்த்து நீ நாயா படிச்சேன்னு கேட்டா நான் என்ன பண்றது? எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது? நான் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, என்னோட குருநாதர் சொல்லுவாரு, ம- கோபிநாத் சார் அடிக்கடிக்கு சொல்லுவாரு கோபாஸ்ல, டேய் நீ சொல்றத பார்த்து பசங்க வளருறது இல்லடா, உன்னை பார்த்து தான்டா பசங்க வளருதுன்னுவாரு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உன்னை பார்த்து தான் பசங்க வளருது, நீ சொல்றத பார்த்து வளருது இல்லை. அப்ப நான் என் ஃபேமிலிக்குள்ள ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறேன்னா, இது ஒரு பர்பஸா தயவு செய்து வைக்கிறதுக்கு பாருங்க பாஸ். ஏன் எம்டிஆர்டி பண்ணணும்? நான் இந்த தொழில 10 வருஷம் இருக்கிறேன், 5 வருஷம் இருக்கிறேன், 5 வருஷம் இருக்கிறேன், இப்பதான் வந்திருக்கிறேன். ஏன் ஒரு எம்டிஆர்டி ஒரு மார்க் பண்ணக்கூடாது? எம்டிஆர்டி 1%, ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்க்கிறோம் நல்லா இருக்குதுன்றோம், ஆயிரத்தில் ஒருவனா நம்ம ப்ரொஃபஷனல் இருக்கிறோமா? அப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான், எம்டிஆர்டி ஒரு பர்பஸ்க்கு மேட்ச் பண்ணுங்க. சாவறதுக்குள்ள எம்டிஆர்டி முடிச்சிடுவேன்றதுலாம் கிடையாது, நாளைக்குள்ள முடிக்கணும்னு பார்க்கணும். ஆனா ஏன்னா டேட் நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். அப்ப நான் திருப்பி சொல்லி முடிக்கிறது பர்பஸ். ஏதாவது மேட்ச் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபஷன்ல நீங்க ஹீரோவா இல்லைன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு கெட்ட பேர் கிடையாது, உனக்கு நீங்க கொடுக்குற ஒரு பெரிய கெட்ட பேரு. அப்ப நான் சொல்லி முடிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சோ, ஒரு முறை வாழ்க்கையில ஒரு முறை பண்ணா 5 வருஷம் 10,000 ரூபாய் 5 வருஷம் இன்கம்னு எனக்கு எப்படி மைண்ட்ல தோணுச்சோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணுங்க. வீடு வாங்கணும், என்னோட ட்ரீம் ட்ரீம் ஹவுஸ், கார் வாங்கணும், ஃபேமிலி ஊருக்கு கூட்டிட்டு போகணும், வெளிநாடு சுத்தணும், ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணுங்க. எழுதுங்க, ஒட்டுங்க, திருப்பி திருப்பி பாருங்க. மைண்டு ஒரு மேஜிக் மந்திரான்றான். மைண்டு எது எதுலாம் கிடையாது, நீ நினைக்கிறத அது கண்டிப்பா எங்கேயோ எடுத்து கொடுக்குது. இது உலகத்துல எல்லாருக்குமே நடந்திருக்கு. அதனால உங்களுக்கும் சொல்றது ஒண்ணுதான். அதனால டெஃபினட்டா சூப்பரா நீங்க வரலான்றது தான் நான் சொல்றது. அதனால சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம், எம்டிஆர்டி வித் பர்பஸ். இன்னும் கூட சீரியஸா சொல்லணும்னா கூட நான் சொல்லுவேன். சொல்லிட்டா இல்ல ஸ்கிப் பண்ணிட்டா அப்புறம் நீங்க என்ன கோச்சிப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இல்ல இல்ல, யாருன்னா ஒரு 4 பேர் எஸ் போடுங்க பார்க்கலாம், அப்பதான் சொல்லு இன்னும் கூட சீரியஸா. நான்லாம் வந்து கஸ்டமர் கிட்ட கூட இப்படிதான் பேசுவேன். இப்ப கூட காலையில ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு வந்தேன். கஸ்டமர் வீட்டுல அதான் சொன்னேன் நான். என்ன சொல்லுன்றது இப்ப சொல்றேன் பாருங்க. நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. 30,000 ரூபாய் இசிஎஸ் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. அதுல நான் நம்பவே மாட்டேன். நான் சொன்ன ஒரு விஷயம், அந்த ஃபேமிலி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான், தெரிஞ்சே சொன்னேன். என்ன சொன்னன்றது அப்புறம் சொல்றேன் பாருங்க. நான் உங்களுக்கு சீரியஸா ஒன்று சொல்லிட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அடிக்கடி நான் தான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஒரு பாயிண்ட். ஒரு ஏஜென்ட்டா அக்ரஸிவா, நான் திருப்பி சொல்ல பாருங்க, ஒரு ஏஜென்ட் ரொம்ப அக்ரஸிவா பெருசா ஜெயிக்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு கேட்கறேன், ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன். போன வருஷம் எம்டிஆர்டி பண்ணலப்பா, இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எங்க சீரியஸா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். போன வருஷம் நான் எம்டிஆர்டி பண்ணலன்னா ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற சீரியஸா பேசுறேன். போன வருஷம் எம்டிஆர்டி பண்ணலன்னா ரீசன் என்ன? கேஎஸ்ஆ சார் போடுறாங்க, நோ நோ மீட்டிங், மீட்டிங் வித் நியூ பீப்புள்னு போடுறாங்க. நோ மீட்டிங் வித் மீ, மை 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 மிஸ்டேக், மிஸ்டேக். மை ஓகே, மிஸ்டேக். டெடிகேஷன் இல்லைங்கிறாங்க, பொறுப்பின்மைங்கிறாங்க, அலட்சியங்கிறாங்க, நோ ஹார்ட் ஒர்க். வெரி குட். இங்க நான் சொல்றதுதான், இங்க நோ பாருங்க ஃபோக்கஸ், சீரியஸ்னஸ் நோ தான். ஃபோக்கஸ்ங்கிறாங்க. இங்க நான் சொல்ற ஒரே பாயிண்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்கிறேன், சீரியஸ்னஸா கேட்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்க புதிய ஏஜென்ட்டோ பழைய ஏஜென்ட்டோ, நீங்க போன வருஷம் எம்டிஆர்டி பண்ணலனா இந்த வருஷம் ரெனியூவல் கமிஷன் அடுத்த வருஷம் தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ நம்ம சீரியஸ்னஸ் இல்லாம இருந்திருப்போமா? இல்ல ரெனியூவல் கமிஷனே கிடையாதுடா உனக்கு அப்படின்னு எல்ஐசி ஒரு டெசிஷன் எடுத்து எவன் எம்டிஆர்டி முடிக்கல ரெனியூவல் கமிஷன் கேட்காதீங்க, எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகி போச்சு அப்படின்னு ஒரே இன்னைக்கே நேத்தே ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்க்குலர் அமைச்சிருந்தா சீரியஸ்னஸ் இல்லாம இருந்திருப்போமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நாமளாவது நல்ல நாட்டுல இருக்கிறோம். இந்தியா மாதிரி ஒரு நல்ல நாடு உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு வாங்க. நான் நிறைய சுத்திட்டு வந்து கூட சொல்றேன். நான் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், ஒரு வெளிநாடு மட்டும் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் ப்ராப்ளத்துல எங்கன்னா மாட்டிக்கினீங்கன்னா எப்படா இந்தியாவுக்குள்ள வந்து கீழே மண்ணை தொட்டு கண்ணில் தொட்டுக்குன அளவு இருப்பீங்க. அந்த அளவு இந்தியா அவ்வளவு பீஸ்ஃபுல்லான நாடு. இதே நம்ம வந்து ஒரு எங்கேயோ ஒரு டெரரிசம் கண்ட்ரில இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெரரிசம் கண்ட்ரில இருந்து போன வருஷம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஏஜென்ட்டா இருந்தீங்கன்னா எம்டிஆர்டி, எம்டிஆர்டி பண்ணலனா உனக்கு லெஃப்ட் கையா இல்ல லெஃப்ட் லெக்கா எதை எடுத்துடலாம் சொல்லு, அது உன்னோட இஷ்டம், மார்கை மார்கால் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு டெரரிசமா ஒரு ஒரு சர்க்குலர் வந்திருந்தா இப்ப நீ சொல்லு, இதே ரீசனை நீ சொல்லுவியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இதே இதே எனக்கு திறமை இல்லைன்றது விட்டுரு, கைய காலை வெட்டிடுவேண்டா அப்படின்னு சொன்னா திறமை இல்லை கைய காலை எடுத்துக்கன்னு நீ சொல்லுவியா? சொல்லுவோமா? அப்போ சீரியஸ்னஸ் மைண்ட்ல தான் இல்ல. நீங்க சொன்னதெல்லாம் ஃபீல்டு காரணம், ஃபீல்டோட காரணம். வேணான்றாங்க, நோன்றாங்க, திறமை இல்லை, இதெல்லாம் மத்த காரணம். மைண்டுக்குள்ள எங்கேயோ சீரியஸ்னஸ் இல்லை. இதை நான் ஒரு மீட்டிங் இல்லை எல்லா மீட்டிங்லையும் திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அக்ரஸிவா, இங்க நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. இன்னும் எத்தனை வருஷம் இன்சூரன்ஸ்ல அக்ரஸிவா இந்த தொழில நான் இருப்பேன் அப்படின்றவங்க வருஷம் போடுங்க பார்க்கலாம். வருஷம் போடுங்க. இந்த தொழில நான் இன்னும் அக்ரஸிவா இருப்பேன், சூப்பரா பிசினஸ் பண்ணுவேன், இன்னும் இவ்வளவு நாள் பிசினஸ் பண்ணுவேன்னு ஒரு இயர் போடுங்க பார்க்கலாம். லைஃப் டைம் 20 இயர்ஸ், 10 இயர்ஸ், வெரி குட். 10 கான் ஞான சேகரன் 10 இயர்ஸ், வெரி குட், வெரி குட். லைஃப் டைம் 10 இயர்ஸ். இங்க பாருங்க, லைஃப் எண்டு, லைஃப் டைம், லைஃப் டைம். இங்க நான் உங்களை கேட்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, என்ன பாருங்க, ஒரு சீரியஸாவே பாருங்க. இந்த மாதிரிலாம் போட்டா உங்களை கடவுள் கூட வந்து காப்பாற்ற முடியாது. லைஃப் டைம், அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் உன்னை எவன் வேலை செய்ய சொன்னது? ஆகிற வரைக்கும் உன்னை எவன் இந்த தொழில் பண்ண சொன்னான்? நீ வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டியா? உனக்காக வாழ்க்கையை அனுபவிச்சு ஊரை சுத்த மாட்டியா? அப்படியே சாகுற வரைக்கும் இதே தொழில இருந்து கட்டி பிடிச்சி உன்னை எவன் கஸ்டமர், உன்னை பார்க்கறதே பிடிக்கல, உன் ஒரே மூஞ்சி, 10 15 வருஷம் கஸ்டமர் திருப்பி திருப்பி எதுக்கு? நான் கேட்கிறேன், நான் திருப்பி திருப்பியும் இந்த பாருங்க, 10 எம்டிஆர்டி ₹1,00,000 ரெனியூவல் கமிஷன், வருஷத்துக்கு ஒரு எம்டிஆர்டி 10 வருஷம் செய்யலாம். இது சாய்ஸ் நம்பர் 1. திருப்பி சொல்றேன் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு எம்டிஆர்டி, 10 எம்டிஆர்டி, ₹1,00,000 கமிஷன், சாகிற வரைக்கும் வரும். இது ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, 10 எம்டிஆர்டி 3 வருஷத்துல பண்ணிட்டு மாசம் 1,00,000 வரும், அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணினது. இது ஆப்ஷன் நம்பர் 2. இப்போ நீ சொல்லு, 10 வருஷம் 10 எம்டிஆர்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கணுமா, இல்ல 3 வருஷம் 10 எம்டிஆர்டி பண்ணிட்டு சாகுற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன்? எது ஆப்ஷன் வேணும்? அப்போ ஆப்ஷன் 2னா அதுக்கான முயற்சி, அப்ப அக்ரெசிவ்னஸ் எங்கன்னு கேட்கிறேன் நான். அப்ப லைஃப் டைம், பாருங்க, சர்வீஸ் ஆபீஸ் பண்ணட்டும், 2 பேர் நல்ல ஸ்டாஃப் போட்டா 5,000 பாலிசி இருந்துச்சுன்னா ஆபீஸ்ல சர்வீஸ் பண்ணுவாங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க, அது அவங்க தலையெழுத்து. நம்ம ஊரை சுத்தலான்றதுதான் நான் சொல்றது. நம்ம உலகத்தை சுத்தலாம், சர்வீஸ் ஆபீஸ்ல பார்த்துக்கிட்டோம். நீ தான் சர்வீஸ் பண்ணணும்னு எந்த கஸ்டமரும் சத்தியமா எதிர்பார்க்கறதில்ல. அதனால நான் சொல்ல வர ஒரே வார்த்தை ஆப்ஷன் நம்பர் 2. சீக்கிரமா டார்கெட்டை முடிச்சிடலாம், சீக்கிரமா அடுத்தது பார்க்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம். எம்டிஆர்டி வித் பர்பஸ். ஃபீல்டில் கிடையாது ரிசல்ட், மைண்டில் தான் இருக்கு. திருப்பி சொல்றேன் பாருங்க, ஃபீல்டில் கிடையாது ரிசல்ட், மைண்ட்ல தான் இருக்கு. உங்க மைண்ட்ல நீங்க வேற டிராவல் மாத்தினீங்கன்னா 100% நான் எழுதி தருவேன். உலகம் நீ என்ன தேவையோ அது உனக்கு கொடுக்கும். உங்க மைண்டு லாங் டென்யூர், அடுத்த வருஷம் 10 வருஷம் சாகிற வரைக்கும் இந்த வேலை செய்வன் நீ முடிவு பண்ணிட்டா
இன்னைக்கு நீ சத்தியமா எழுதி தர, நீ வேலையே செய்ய மாட்ட. ஏன்னா உனக்கு தான் நிறைய டைம் இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுனே இருப்பேன். அதனால தயவு செய்து கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு சொல்றதுதான், சீரியஸ்னஸா இருங்க. சீரியஸ்னஸா இருந்தால் தான் இந்த தொழில் அடுத்த லெவல் போக முடியும். அதனால நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறது, இங்க பாருங்க, எழுதி பெருசா எழுதி ஒட்டுங்க. ஒன்னி எக்ஸ்பைரி டேட்டு. பொருளுக்கு தான் எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, உனக்கு கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு. எக்ஸ்பைரி டேட்டு அப்படி முதல்ல எழுதிரு, இதுக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்பைரி டேட்டை எழுதி வீட்டுல ஒட்டு. எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னா அடுத்த டேட் இருக்கு. சீரியஸ்னஸ் ஆகுது வரும், அதுக்குள்ள ஃபேமிலியை வந்து செட்டில் பண்ணிடலான்ற எண்ணம் வரும். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், சீரியஸ்னஸா இருங்க. எம்டிஆர்டி மேட்ச் பண்ணுங்க. நீங்க எழுதி ஒட்டுங்க, இதுக்குள்ள எனக்கு இந்த கமிஷன் வேணும்னு. அது வரலன்னா என்னான்னு கேளுங்க. அதுக்காக உழைப்பு கொடுத்தா சூப்பர் டூப்பரா வரலாம். சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம் தான், there is no கமிட்மெண்ட் இல்லைன்னா there is no கமிட்மெண்ட், நோ நோ. growth. அதனால சொல்லி முடிக்கிறது தான், நோ கமிட்மெண்ட், நோ growth. உங்களை நீங்க கமிட் பண்ணுங்க. ஏதாவது பர்பஸ் எழுதுங்க, இதுக்காக நான் பண்ணணும். ஒரு என் ஃபேமிலி கூப்பிட்டு நான் கண்டிப்பா துபாய் போயிட்டு வரணும், அதுக்காக எனக்கு ஒரு 1,50,000 ரூபா வேணும், அதுக்காக எம்டிஆர்டி பண்ணணும். எழுதி தொலைங்கன்றேன், எழுதுங்க. நவர்பா, இஎம்ஐ இல்லா வாழ்க்கை, கடன் இல்லா வாழ்க்கை. இது நீ எப்ப வரையோ அப்பதான் நீ ஒரு முதல் ஸ்டெப்பு சுதந்திரத்தோட முதல் ஸ்டெப்ல போய் நிக்கிற. திருப்பி சொல்ற பாருங்க, இஎம்ஐ இல்லா லைஃப், கடன் இல்லா லைஃப். இத ரெண்டுத்தையும் நீங்க எப்ப கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் நீங்க சுதந்திரம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறி நிக்கிறீங்க. அதுக்காவது எம்டிஆர்டி பண்ணணும்னு தயவு செய்து முடிவு பண்ணுங்க, சிஓடி பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. கமிட்மெண்ட் இல்லைன்னா லைஃப் இல்லைன்னு சொல்றேன். அதே நேரத்துல எதுக்காக பண்ற மேட்சிங்கோட கண்டிப்பா இருங்க. சொல்லி முடிக்கிற அடிக்கடிக்கு, எத்தனையோ இரவுகள் நம்ம நைட்ல வீட்டுல சந்தோஷமா தூங்குறோம், நிம்மதியா தூங்குறோம். ஒரு நாள் நைட்டு, இன்னைக்கு நைட்டு தயவு செய்து பசங்க பொண்டாட்டி வீட்டுக்காரெல்லாம் தூங்கின்னு சொல்ல ஒரு 12 1 மணிக்கு எழுந்து அவங்க மூஞ்ச பாருங்க. நைட்ல எழுந்து மூஞ்சி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சந்தோஷமா அவங்க நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா என்னுடைய கனவுகளை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க, நான் நினைக்கிற லைஃப் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் தூங்கிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தயவு செய்து மண்ணை போட்டுறாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆர் யூ சீரியஸ் வித் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ் எஸ், வெரி சீரியஸ்னஸ் மச். இருக்கா? வெரி மச். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறேன். அதனால லாஜிக்கோட இந்த இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு நான் கஸ்டமர் கிட்ட சொன்னதை யாருன்னா கேட்டிங்கன்னா நான் சொல்றேன். அப்போ நான் சொல்றது, லாஜிக் அண்ட் எமோஷனல் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆனா உலகத்துல பெருசா ஜெயிச்சவங்க லாஜிக்ல ஜெயிச்சவங்க கிடையாது, எமோஷனலா ஜெயிச்சவங்க தான் உலகத்துல பெருசா ஜெயிச்சுக்கிறாங்க. நான் போன வருஷம் 100 பாலிசி பண்ணேன், இந்த வருஷம் எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க 150 நீங்க 200 நீங்க. ஏன்னா இது லாஜிக் மேட்டர், ஒரு மேத்தமெட்டிக்கல். ஏன்னா போன வருஷம் 100 பண்ணேன், இப்போ எவ்வளவு பண்ணலாம்? 150. ஆனா உலகத்துல 100 பண்ணவன் 1000 பண்ணிக்கிறான் டக்குன்னு. அவனெல்லாம் பேட்டி எடுத்திருக்கிறாங்க உலகம் பூரா. 5000 சம்பாதிச்சோம் 50,000 போயிருக்கிறான் திடீர்னு. 100 பாலிசி பண்ணவன் 1000 பாலிசி பண்ணியிருக்கிறான். எம்டிஆர்டியே பண்ணாதவன் திடீர்னு சிஓடி பண்றான். இவங்களெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறாங்க, எப்படிடா நீ பண்ற? ஏற்கனவே போன வருஷம் ஒண்ணுமே இல்லை, இந்த வருஷம் இவ்வளவு தூரம் மேஜிக் பண்ணிக்கிறேன்னா என்ன ரீசன் அப்படின்னு கேட்க சொல்ல, அவங்கெல்லாம் சொன்ன ஒரே விஷயம், நான் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஏற கட்டிட்டு என்னுடைய டார்கெட்டை 10 மடங்கு 20 மடங்கு வச்சு அதை மட்டுமே யோசனை பண்ணேன், எல்லாத்தையும் சேர்த்து நான் மொத்தமா ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னதுதான். அதனால லாஜிக்கை விட கால்குலேஷனை விட எமோஷனல் சம்டைம்ஸ் பெருசா ஜெயிக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகத்துல பெருசா ஜெயிச்சவங்க எல்லாருமே எமோஷனலா திங்க் பண்ணி பெருசா ஜெயிச்சவங்க தான். லாஜிக் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் உங்க எம்டிஆர்டி, early bird எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்த பர்பஸ் மேட்ச் பண்ணுங்க, எமோஷனலா டிசைட் பண்ணி எழுதி டேட்டை போட்டு ஒட்டுங்க. அதுக்காக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க, 100% பெருசா வரும். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த மைண்ட் மேப். மைண்ட் மேப்னா என்ன? கால்குலேஷன்ஸ், இந்த லாஜிக் எமோஷனல் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்றது தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போவோம், எம்டிஆர்டிக்கு எடுத்துன்னு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ட் 1. நான் அடுத்து கால்குலேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க,
ஆர் யூ வித் மீ? உங்களுக்கு புரியுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார். எஸ் எஸ் ஓகே சார், கேசா சார், புரியுதுங்களா? எஸ் எஸ் அப்சல்யூட்லி கிளியர் வெரி சார். குட். வெரி கிளியர். சந்தோஷம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமிங் டு த பார்ட் டூ. ரெண்டு விஷயங்கள் தான். இப்போ நான் சொன்னது எமோஷனலா டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இறங்க போகுது. என்ன செய்யணும் பை ஆக்ஷன்? ஒரு மைண்ட் மேப். என்ன பண்ணா நான் ஜெயிப்பேன் அப்படின்றது ப்ராக்டிக்கலா யோசனை பண்ணும். சும்மா லாஜிக்கா உக்காந்து எழுதி வச்சுட்டா வந்துருமா எம்டிஆர்டி? சத்தியமா வராது. எழுதி ஒட்டிட்டா வருமா? அது உங்களை ரிமைண்ட் பண்ணும். ஆனா ஆக்சுவலா ஒர்க் பண்ணணும். எப்படி ஒர்க் பண்ணணும்? ஜெயிச்சவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணிருக்கிறாங்க, நாங்க எப்படி ஒர்க் பண்ணோம், இன்னைக்கும் ஜெயிச்சுன்னு இருக்கோம், பெருசா ஜெயிக்கிறோம், ஜெயிச்சோம் அப்படின்னா எங்களோட ஒரு சில விஷயங்கள் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றதுதான் பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்லி தான் இந்த டாபிக் நான் உங்களுக்கு திரும்ப இங்க பாருங்க. நம்பர் ஒன், நான் பொதுவா சொல்லுவேன், ஏஜென்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும் சொல்லுங்க? ஏஜென்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்? ப்ராஸ்பெக்டிங். வெரி குட். வேற எதனா சாட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏஜென்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும்? சண்முகம் வெரி குட். கோல் இருக்கணும்ன்றாரு நாகராஜ். கரெக்டுங்களா? ஃபீல்டு மகேஷ் என்னென்ன போறாங்க சார் எல்லாம்? எவ்ரிடே மீட்டிங் பீப்புள், எய்ம் வெரி ஹை, குட். ப்ராஸ்பர். கரெக்டா வந்துட்டாரு. அவருக்கு யாருன்னு சொல்லி கரெக்டா எனக்கு அட்ரஸ் அனுப்ப சொல்லுங்க. அவருக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி. வெரி குட். உண்மையாவே கரெக்டான பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜென்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, நீங்க எதை சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, த மோஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே. இதுதான் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தான். மீதிலாம் அறிவு, நாலேஜ் இதெல்லாம் அப்புறம். நிறைய கத்துக்கணும், ப்ராடக்ட் கத்துக்கணும், அப்படியே அக்க அக்கு வேற பிரிச்சு பேசணும், இதெல்லாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லான ஏஜென்ட்டோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னவா இருக்குன்னா, மீட்டிங் நியூ பீப்புள் எவ்ரிடே. மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே. நியூ பீப்புள் எவ்ரிடே. இது மட்டும்தான் உங்களோட முதல் டார்கெட்டா இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் எழுப்பணும். இல்லைன்னா எதுவுமே பண்ணாம தோத்து போவோம், இல்ல எல்லாரையும் வச்சுக்கின்னு தோத்து போவோம். அதனால நான் உங்களுக்கு சொல்றது, அறிவு இல்லாதவனும் ஜெயிக்கிறான், அறிவு இருக்கிறவனும் ஜெயிக்கிறான். அப்படியே திருப்பி சொல்லணும்னா மாத்தி இப்படியே சொல்லலாம், அறிவு இல்லாதவனும் தோத்து போறான், அறிவு இருக்கிறவங்களும் பெருசா தோத்து போறாங்க. ஏன்னா இந்த மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே அப்படின்றது எங்கேயோ தடைபடுதுன்றதுதான் பாயிண்ட். அதனால நாங்க ப்ரியாரிட்டி, எனக்கு போய் ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணணும். நான் சும்மா பெருமைக்காகலாம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2008 இருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம், 2010 கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். 2010 இருந்து இது இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம். நான் மட்டுமே நான் மட்டும் கிட்டத்தட்ட இந்த 2000 இருந்து இது 2005 இருந்து கணக்கு போட்டா ஒரு 4000 பாலிசி வச்சுக்கலாம்னு வச்சுக்கேன். 4000 பாலிசி சேல் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு? சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் சொல்றது 2005 இருந்து 2005 வரைக்கும் வேற. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாலிசி? ஒரு 2000 பாலிசி. அதுக்கு விட்டுருங்க. 2005 6 இருந்து 2000 இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 4000 பாலிசி. எவ்வளவு பாஸ் சொல்லுங்க? 4000. 4000 பாலிசி பண்ணிக்கிறேன். இந்த 4000 பாலிசியும் நான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. நான் பிரான்ச்சுக்கு போயிட்டு ஒரு பாலிசி கூட இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. திருப்பி சொல்றேன் பாருங்க, ஒரு பாலிசி. எங்கேயாவது யாரையாவது என்ன பிரான்ச்சில் நான் கியூல நின்று பாலிசி கட்டிக்கிறேன், பாலிசி கம்ப்ளீட் கட்டிக்கிறேன் அப்படின்னு யாராவது என்னை பார்த்ததா சொன்னா என்ன ஒரு 10 சவுக்கடி அடிங்க ரோட்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 10 சவுக்கடி நீ என்ன தாராளமா அடிக்கலாம். ஒரு நாள் கூட நான் ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணதுக்காக பண்றேன். எதுக்காக அதை சொல்றேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு தான். மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே. இதுதான் என்னோட சக்சஸ்க்கான அடிப்படை காரணமே. வருஷ வருஷம் எம்டிஆர்டி பண்றோம், சிஓடி பண்ணோம், டிஓடி பண்ணோம்னா அதுக்கு ஒரே காரணம், மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே. என்பி பிரசன்டேஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சும்மானா வீட்டில் பத்துன்னு தூங்குவனே தவிர நான் மற்ற வேலையை கையில் எடுக்க மாட்டேன். சக்சஸ் ஆன பிறகு நான் முடிவு பண்ணது. ஆரம்பத்தில் கிடையாது. நான் திருப்பி சொல்றது புரியுங்க, ஆரம்பத்தில் கிடையாது.
ஆரம்பத்துல நான் தான் எல்லாம். நான் தான் வந்து ஹோட்டல் மேனேஜர், நான் தான் ஹோட்டல் சர்வர், நான் தான் கிளீனர், நான் தான் எல்லாம் நான் தான் ஹோட்டலுக்குள்ள. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்லால உட்காந்த பிறகு ஓனர் மட்டும்தான். ஒன்லி காசை வாங்கி எப்படி ஓனர் போடுறாரோ அந்த மாதிரி பாலிசி மட்டும்தான் வாங்கிட்டு வரும். மீதி எழுதுறதுல இருந்து கொல்றதுல இருந்து கம்ப்ளீஷன் எல்லாம். மீட்டிங் மோர் நியூ பீப்புள் எவ்ரிடே. இதுதான் பாயிண்ட். இது எதுக்காக சொல்ல வரேன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றதும் தயவு செய்து ஒரு சில முறை செக் பண்ணி பார்த்துங்க. எப்படி ஹெல்த் செக் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு முறை ஹெல்த் செக் பண்ண சொல்றோம், வெல்த் செக் பண்ண சொல்றோம். அதே மாதிரி தான் ப்ரொஃபஷனல் growth-க்கு நீங்க போறோமா, நம்ம போய்ங்கிறோமான்னு செக் பண்ணணும். ப்ரொஃபஷனலா நான் growth ஆகிறேனான்னு அப்பப்போ ஹெல்த் செக் பண்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் செக் நீங்க பண்ணணும். ஆர் யூ கோயிங் ஆன் த கரெக்ட் பாத்? நான் கரெக்டான ரூட்ல போறேனா அப்படின்றத நீங்க திருப்பி திருப்பி பார்த்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான ரூட்ல போக முடியும். நாலஞ்சு விதமான ஏஜென்ட் இருக்கிறாங்க. ஆவரேஜ் ஏஜென்ட் அவங்கள பத்தி பேசவே வேணும். எப்பவுமே ஆவரேஜா இருப்பாங்க. சார் வரைக்கும் பிரான்ச்சில் ஆவரேஜா வாங்கினதை வச்சு கடனோட இது மாதிரி வேணாம். சக்சஸ்ஃபுல் ஏஜென்ட் இல்லைன்னா ரொம்ப ஐகானிக் இல்லைன்னா ரோல் மாடல். இந்த மாதிரி நாலுல நானும் எந்த விதத்துல இருக்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தா செகண்ட் போறதுக்கு பாருங்க, செகண்ட்ல இருந்தா தேர்டு, தேர்ட்ல இருந்தா ஃபோர்த்து. அந்த மாதிரி ஜம்ப் ஆகி அடுத்த லெவல் போறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போகணும். அப்போ நான் உங்களுக்கு சொல்றது, டாபிக் முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி பிஃபோர் மார்ச் எம்டிஆர்டி 2025 பண்ணோம்னா சீரியஸ்னஸ் இல்லாம பண்ண முடியாது. ஏன்னா பெரிய டார்கெட். மார்ச் டுவர்ட்ஸ் எம்டிஆர்டின்னு ஒரு வேர்டு சொல்லிட்டா போதுமா? வருஷம் 365 நாள் பண்ணாத எம்டிஆர்டியை 30 நாள்ல எப்படிப்பா பண்ண முடியும்? அப்போ 30 நாள்ல பண்ண முடியும்னா அதுக்கான சீரியஸ்னஸ், அதுக்கான வேகம், அதுக்கான விஷயங்கள் பண்றோமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சீரியஸ்னஸா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், பட் நான் சீரியஸ்னஸ்னா எப்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். டெத் டேட்டு இல்ல எக்ஸ்பைரி டேட்டு எழுதுன மாதிரி. இப்போ டாக்டர் சொல்லிடுறான்னு வச்சுங்களேன். டாக்டர் என்ன சொல்றாரு? பா கதை முடிஞ்சு போச்சுப்பா, முன்சாமி முத்துசாமி முடிஞ்சு போச்சு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், மேக்சிமம் இன்னும் 60 நாள், அவ்வளவுதான் அப்படின்னு காடே நேரா வந்து கனவுல சொன்னா நீ எப்படி ஓடுவ? முன்சாமி எப்படி பறப்பையா பறக்க மாட்டியா? இருக்கிற கடன்லாம் போச்சுன்னுடா அன்பர்ஸா, முடிஞ்சு போச்சுடா லைஃப் அப்படின்னு தூங்காம கொள்ளாம 24 மணி நேரம் ஓடுவோம்ல. கரெக்டா முன்சாமி? கண்டிப்பா ஏ சார் சார் கண்டிப்பா கரெக்டுங்களா? கரெக்ட் கரெக்ட் அப்சல்யூட்லி. அந்த வேகத்துல ஓடணும். இல்லைன்னா அடுத்த டுவர்ட்ஸ் டு எம்டிஆர்டி மார்ச்சுகள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. அப்போ தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் வேலை செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணா எழுதி வச்சுக்க நீ எம்டிஆர்டி பிஃபோர் மார்ச். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் புரியுதுன்னா எஸ் போடுங்க பார்க்கலாம். நம்ம சரி. டாபிக் உள்ள போயிடலாம், முக்கியமான டாபிக் உள்ள. ஏன்னா புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது? வெரி குட், வெரி குட். அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு வேணா ஒரே விஷயம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு 60 நாள் இருக்கிற எம்பிஆர்ட்னா டெத் டேட்டை முடிவு பண்ற மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்ட்டு டேட்டை எழுதி வச்சுட்டு ஏப்ரல் 1க்கு மேல ஜெயிலுக்கு போனா எப்படி இருக்கும்? இருக்க முடியாது. அந்த மாதிரி வேகத்துல இருக்கிற சுதந்திரமான நாள் இதுதான் அப்படின்ற மாதிரி தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் ஒர்க் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி சொன்ன அதே டைலாக் கூட எழுதி வச்சுட்டு தயவு செய்து ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 100 டேஸ் இங்க பாருங்க. ரெண்டு விதமான ஏஜென்ட் இந்த குரூப்ல இருப்பீங்க. ஒண்ணு, நான் ஆல்ரெடி பழைய ஆளு, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிற ஓல்டா பழைய நிறைய கிளைண்ட் வச்சிருக்கிற ஏஜென்ட் ஒரு வகை. ரெண்டாவது வகை, புதுசா நான் இப்பதான் வந்திருக்கிறேன், நான் என்ன பண்றது, நானும் எம்பிஆர்டி ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ற ரெண்டாவது வகை. அப்போ முதல் வகைக்கு முதல்ல எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் இருக்கிற ஆளுங்க என்ன மாதிரி வச்சுன்னுக்கிறீங்க அவங்களுக்கு முதல்ல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் புதுசா உள்ள வந்துக்கிறேன், எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆர் யூ வித் மீ? எஸ் சார் ஓகே, எஸ் சார் குட். இங்க பாருங்க, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல முதல்ல டார்கெட் early bird எம்டிஆர்டிக்கு த பெஸ்ட் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் தான். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் என்ன பண்ணணும். நீங்க போயிட்டு முதல்ல உங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட் மொத்தமா எடுத்துக்கின்னு ஒரு ரூம்குள்ள போய் உக்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு தண்ணி கிண்ணி மொபைலு இன்க்ளூடிங் மொபைல் டிவி எதுவுமே இல்லாம முதல்ல ரூம்குள்ள போயிட்டு மொத்த கிளைண்ட் லிஸ்ட் ரெக்கார்டோட உக்காருங்க. இது நம்பர் 1. முதல்ல என்ன பண்ணோம்? எல்லா கிளைண்ட் லிஸ்ட் ரெக்கார்டோட
உள்ள போய் உக்காரணும். உக்காந்து கிளைண்ட்டுங்களை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 3 வகையா பிரிக்கணும். ஒண்ணு, ஆல்ரெடி இவர்கிட்ட பாலிசியே வாங்க முடியாது, இது ஒரு வகை. ரெண்டாவது, இவர்கிட்ட ட்ரை பண்ணா பாலிசி வரும், இது ரெண்டாவது வகை. மூணாவது, இவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி கண்டிப்பா பாலிசி வாங்கியே ஆகணும், இது மூணாவது வகை. 3 வகையா முதல்ல பிரிச்சு, நான் திருப்பி சொல்ற பாருங்க. உங்ககிட்ட கிளைண்ட் லிஸ்ட் குறைந்தபட்சம் 500 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, 100 பேர் இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா 100 பேர் இல்லாம எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் நான் பழைய ஆளுன்னு சொல்லவே கூடாது. குறைந்தபட்சம் 300 பேர் இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு கிளப் மெம்பர்னாலே 300 பேர் இருக்கணும். கரெக்டுங்களா கேஸா சார்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கிளப் மெம்பர்னாலே ஒரு 300 பேர் 500 பேர் இருந்தால் தான் கிளப் மெம்பர். ஆமா. நீங்க ஒரு கிளப் மெம்பரா இருக்கிறீங்கன்னா குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. இந்த 300 பேர் 500 பேர் மொத்தமா எடுத்துட்டு போய் வச்சுக்கின்னு முதல்ல கிளைண்ட் அனாலிசிஸ் பண்ணி, நம்பர் 1, இவரை அப்ரோச் பண்ணவே முடியாது, தேவையில்லை. ரெண்டாவது, அப்ரோச் பண்ணலாம், மேபி கிடைக்கலாம். மூணாவது, கண்டிப்பா கிடைக்கலாம் கிடையாது, இவர்கிட்ட வாங்கியே ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 3 வகையா Yes, sir. பிரிக்கணும். இங்க பாருங்க, நீங்க போய் பாலிசி கேட்டு எவனும் சத்தியமா தரமாட்டான். நம்ம தான் ஏதோ கிரியேட் பண்ணணும் பாலிசி வாங்குறதுக்கு. அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்றேன். ஒண்ணு, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ட்ரை பண்ணலாம், மேபி வாங்கலாம். மூணாவது, இவங்க கிட்ட கண்டிப்பா வாங்கணும். ஏன் இங்க எப்படி கண்டிப்பா வாங்கணும்? 4 வருஷம் ஆயிருக்கும் பாலிசி எடுத்து, அவங்க growth ஆயிருப்பாங்க, தடிக்கு தள்ளி போட்டுனே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கிளைண்ட்லாம் கண்டிப்பா வாங்கி ஆகணும். அதுக்கு என்ன பேசணுன்றது அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த 3ஆ பிரிச்சுன்னு கிளைண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு உக்காருங்க மை ஃப்ரெண்ட்ஸ். 2 விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி. எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். சொல்லுங்க. எஜுகேட் பண்ணணும், டைம் ஆமா, கேட்கணும். ஓவர் த போனா இருந்தாலும் சரி, எஸ்எம்எஸ் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் சரி, நீங்க சும்மா சார் நான் வரேன் நான் பேசுறேன்லாம் கிடையாது. எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், டைம் கேட்கணும். ஏதாவது அவருக்கு புதுசா சொல்லணும், டைம் கேட்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் Yes, யூ? sir. எஸ் எஸ். ஓகே, Yes, டன். sir. அப்போ எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். இங்க பாருங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். முதல்ல அப்போ எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும்? கிளைண்ட் லிஸ்ட் எடுத்துட்டு, மொத்த நம்பர் ஏற்றிட்டு, மொபைல் நம்பர் ஏற்றிக்கிங்க, வாட்ஸ்அப் குரூப் ஏற்றுங்க, யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணணும். ஒரு வீட்டில் பாருங்க, ஒரு வீட்டில் குறைஞ்சது 2 நம்பர் 3 நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஒரு நாளைக்கு 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீயா பண்ணலாம். நான் திருப்பி சொல்ற மாதிரி, 100 எஸ்எம்எஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணலாம். 100 எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் அன்லிமிட்டடா பண்ணும். ஒரு 3 நம்பர் இருந்தால் அந்த 3 நம்பர் எடுத்துன்னு ஒரு 100க்கு 100 நம்பர் எஸ்எம்எஸ். முதல்ல என்ன பண்ணணும்? எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். இங்க பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணணும், எஸ்எம்எஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு எஸ்எம்எஸ் ஆல் கஸ்டமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு கான்செப்டை எஸ்எம்எஸ் பண்ணணும். ஹாய் மணிகண்டன் சார், மேலே நேம் போட்டு, ஹாய் மணிகண்டன் சார், 5000 ரூபாய் மாசம் சேவ் பண்ணா வருஷம். இப்போ பிசினஸ் மேன் எடுத்துக்கிறேன், அவனுக்கு பணம் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறார். அதே நேரத்தில் பாலிசி ஏதோ ஒரு விஷயம். ஹாய் மணிகண்டன் சார், மந்த்லி 5000 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா 1,00,000 ரூபாய் 5வது வருஷம், 1,00,000 ரூபாய் 10வது வருஷம், 1,00,000 5வது வருஷம், அதுக்கப்புறம் 20வது வருஷத்துல இருந்து 24, 5 வருஷத்துக்கு 1,4 லட்சம், அதுக்கப்புறம் 25ல இருந்து 39வது வருஷத்துக்கும் 5 வருஷத்துக்கு 1,05,000 ரூபாய் ரெகுலரா உங்களுக்கு வரணும். எஸ்எம்எஸ் பண்ணணும், வாய்ஸ் காலில் அவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்பணும். சொல்லுங்க. எஸ்எம்எஸ் பண்ணணும், வாய்ஸ் காலில் மெசேஜ் அனுப்பணும். இன்னொரு முறை அங்கே சாட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ்எம்எஸ் பண்ணணும், இப்ப நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஏன்னா இதெல்லாம் கஸ்டமருக்கு ஒரு புது விதமான விஷயங்களா போய் ரீச் ஆகும். எல்லாரும் பாப்பான்லாம் சொல்ல வரல, ஆனா பாக்குறவங்க கண்டிப்பா. எப்படி எஸ்எம்எஸ் வாய்ஸ் கால் எப்படி போடணும் நான் சொன்ன மாதிரி, ஹாய் ராஜகோபால் சார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஒரு புதுசா மணி பேக் பிளான் வந்திருக்கு சார், இந்த பிளானு இந்த மார்ச் எண்டுக்குள்ள எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பரா டாக்ஸ் ஃப்ரீயா வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் மாசம் சார், நீங்க 5000 மந்த்லி சேர்த்தா 5வது வருஷம் 1 லேக், 10வது வருஷம் 1 லேக், 15th இயர் 1 லேக், இதுக்கப்புறம் 24ல இருந்து 25 1,4 லட்சம், அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து வரும். மணிகண்டன் சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா பாஸ்? எஸ்எம்எஸ் பண்ணணும், வாய்ஸ் நோட் அனுப்பணும். நான் முதலே சொன்னேன், கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கேட்கணும். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எஜுகேட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் கேட்கணும். எஜுகேட் பண்ண, ஆமா, சும்மா நானும் வரலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கணும். அதான் பாயிண்ட். அப்ப ரெண்டாவது கான்செப்ட் என்ன வரும்? இங்க பாருங்க, ஸ்மார்ட் மணி பேக் கான்செப்ட். நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். நோட்டீஸ் அனுப்பணும் அவருக்கு, வாட்ஸ்அப்ல இந்த பிட் நோட்டீஸை அவருக்கு அனுப்பணும். ஏன்னா கிளியரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி 5000 பண்ணா 1 லேக்கு, 1 லேக்கு, 1 லேக்கு, இது இல்லாம 1,4 லட்சம் 5 வருஷம், 1,05,000 5 வருஷம், கிட்டத்தட்ட ரெகுலரா வந்து நிற்கும். கான்செப்டை ஒன்னா போட்டு அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும்.
திருப்பி எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எஜுகேட் எஜுகேட் பண்ணணும், டைம். டைம் கேட்கணும். என்ன கான்செப்ட்ல வரும்? இந்த மாதிரி 1008 வச்சுருக்கிறோம். கேட்டோம்னா நம்ம கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். அடுத்தது என்ன வரும்? பிளானோட என்ன வரும்? இட்டர்னரி அவர் பேர் போட்டு வாட்ஸ்அப்ல பிளான் மிக்ஸ்ல போட்டு டேட்டா அனுப்பிச்சிங்கன்னா திருப்பி இந்த கொட்டேஷன் வரும், அவருக்கு அனுப்பணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கஸ்டமரை மூணா பிரிச்சுக்கணும். எடுக்க மாட்டாரு, ட்ரை பண்ணா எடுப்பாரு, கண்டிப்பா எடுக்க வைக்கணும். டெய்லி 100 பேருக்கு கிளைம் பண்ணிட்டேன்னா ஆளுங்களை உட்கார வச்சு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு பேரை எஸ்எம்எஸ் பண்ணணும், பிளான் மிக்ஸ்ல போடணும், கொட்டேஷன் அனுப்பணும், வாட்ஸ்அப்ல ப்ரௌச்சர் அனுப்பணும். பிளானோட கான்செப்ட் அவர் நான் சொன்னபடி ஃபர்ஸ்ட் 5வது வருஷம், 10வது வருஷம், 5வது வருஷம், அதுக்கப்புறம் 24ல இருந்து 25, அதுக்கப்புறம் 5 வருஷம். என்ன பிளான் காம்பினேஷனு? நத்திங் அதர் தன் தட். மணி பேகு 30 வருஷம் 5 லட்சம் சம்மஷம், ஜீவனமாகு 5 வருஷம் சம்மஷம். பிளானை போட்டு பிளான் மிக்ஸ்ல போட்டீங்கன்னா கொட்டேஷன் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆர் யூ வித் மீ ஃப்ரெண்ட்ஸ்? சார் ஆர் யூ வித் மீ? நான் எஸ். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். டைம். எஸ்எம்எஸ் முதல்ல அனுப்பணும், வாய்ஸ் நோட் அனுப்பணும். அதுக்கப்புறம் பிளான் காம்பினேஷனை நீ என்ன தெளிவா சொல்லணும் அந்த மாதிரி சொல்லி பிளான் டீடைல்ஸ் அனுப்பிச்சு அவருக்கு இதெல்லாம் அனுப்பக்கூடாது. இந்த கடைசி சார்ட் உங்களுக்கு என்ன பிளான் என்ன வந்துச்சுன்றது நம்ம வச்சுக்கணும். அவருக்கு அனுப்ப வேண்டியது ஒரு கொட்டேஷனு பிளஸ் ரிட்டர்ன். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சார் ஒரு வாட்ஸ்அப். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? எஸ் சார். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். இப்போ இன்னொரு காம்பினேஷன் சொல்லட்டுங்களா? எஸ் சார். இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல ராஜகோபால் சார். இருக்கிறாங்களா எல்லாரும்? எல்லாரும் இருக்காங்க, 300 பேர் இருக்காங்க சார். 300 அப்படியா? பேர் இருக்காங்க. வெரி எவ்ரிபடி இஸ் லிசனிங். வெரி குட். இங்க பாருங்க. அடுத்து சார் இங்க பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு காம்பினேஷன். இப்போ ஃபேமிலி அம்ப்ரெல்லா கான்செப்ட். இந்த மாதிரி நான் 100 கான்செப்ட் வச்சுருக்கிறோம். எங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க 100 கான்செப்ட். எங்க 100ன்னு போடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய நாங்களும் கத்துக்கிறோம், நிறைய இடத்துல கத்துக்கிறோம், நாங்களும் கிரியேட் பண்றோம். இதெல்லாம் எங்களால முடியுது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்டாஃப் மத்த வச்சிருக்கீங்க, ஆபீஸ் இருக்கு. ஆஹா இப்ப மத்தவங்களால நிறைய பண்ண முடியல. ஏன் சொல்லுங்க கேசா சார்? அதான் சார், நீங்க ப்ராஸ்பெக்ட பார்த்து மீட்டிங் அதெல்லாம் இல்ல சார். சேல க்ளோஸ் பண்றீங்க, ஆபீஸ் ரன் பண்றீங்க. அது அது மட்டுமே இல்ல கேசா சார். ஆ, மத்தவங்களால பண்ண முடியாததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? பண்ணணும்னு அவங்கள நினைக்கல. இல்ல அவங்கள ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. தே ஆர் பிஸி வித் பிஸி. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. பிஸி வித் சோ நம்ம மெனி திங்ஸ். ஆமா நம்ம தான் நான் தான் டைம் என்னடா என்னடா போக மாட்டேங்குதுன்னு சும்மா உட்காந்துங்கிறேன் நிறைய நேரம் ஆபீஸ்ல. என் பொண்டாட்டி அடிக்கடி திட்டுது, உனக்குலாம் எவன் இவ்வளவு சம்பளம் தரான்? எந்த பிரான்ச்? எனக்கு அட்ரஸ் கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சும்மா வீட்டுல பத்துன்னு தூங்கிங்கிற, இப்படி லட்ச லட்சமா வாங்கிக்கிறேன், எவன் உனக்கு அனுப்பிச்சுங்கிறான்? அப்படிலாம் என் பொண்டாட்டி என்ன திட்டிக்குது. நீங்களும் நம்ப மாட்டேங்க, நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வேணா போயிட்டு கேளுங்க. சரி. ஸோ இங்க பாருங்க திருப்பியும். அப்போ எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். இங்க பாருங்க ஃபேமிலி அம்ப்ரெல்லா கான்செப்ட் என்ன சொல்ல வரான் திருப்பியும். இப்போ பாருங்க எஸ்எம்எஸ் என்ன அனுப்பலாம்? 1,25,000 இப்போ 10,000 மந்த்லி பே 1,20,000 ருபீஸ். என்ன வரும்? ஒட்டு மொத்த ஃபேமிலிக்கும் இன்சூரன்ஸ் கவரும் கிடைக்கும், மெச்சூரிட்டியும் கிடைக்கும், லைஃப் டைம் ஹாப்பியா இருக்கலாம். என்ன வரும்? 10 லட்சம் ரூபாய். யாருக்கு வரும்? உங்களுக்கு வரும் 10 லட்சம். ஒய்ஃப்க்கு ஒரு 10 லட்சம் வரும். இது இல்லாம சன்னு அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் அவரு இருக்கிற வரைக்கும் வரும். இது இல்லாம டாக்டர் இருந்தா அவங்களுக்கு ஒரு 52,000 ரூபாய் அவங்க இருக்கிற வரைக்கும் 100 வயசு வரைக்கும் இருக்கும். நீங்க மாசம் பே பண்ண வேண்டியது 10,000 ரூபாய். இப்போ வாய்ஸ் நோட் அனுப்பணும். இதே வாய்ஸ் நோட்ல நான் சார் குட் மார்னிங், குட் மார்னிங் முருகேசன் சார், குட் மார்னிங் ராஜகோபால் சார், நான் தான் அன்பு பேசுறேன் சார். எல்ஐசில இருந்து ஒரு பெஸ்ட் பிளான் இந்த நவம்பருக்குள்ள சூப்பர் டூப்பரா கோயில் பண்ணி சார். மாசம் ஒரு 10,000 சேவ் பண்ணீங்கன்னா மேடத்துக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டியில் வரும் சார். இது இல்லாம மேடத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வரும் சார். அது இல்லாம உங்களுடைய சன் இருக்காரு மிஸ்டர் ஜீவன், அவருக்கு 50,000 ரூபாய் அவர் படிப்பு லைஃப் டைம் 100 வயசு வரைக்கும் தரலாம். இது இல்லாம உங்க பொண்ணு இருக்காங்களே அக்ஷயா, அவங்களுக்கு 52,000 ரூபாய். இப்படி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பணும். ஆர் யூ வித் மீ எஸ் எஸ். ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். எஸ்எம்எஸ் அனுப்பணும், வாய்ஸ் கால் அனுப்பணும், எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். செலக்டடா கஸ்டமர்ஸ் 100 பேருக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நீங்க இதுல ஒரு 100 பேர், அதுல ஒரு 100 பேர், அதுல ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி கஸ்டமரோட பேரை போட்டு எஜுகேட் பண்ணணும். சும்மா நான் வரேன் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது சொல்லி எஜுகேட் பண்ணணும். பிளானோட கான்செப்ட் எப்படி வரும்? எப்படி வரும்? நீங்க பிளான் ப்ரோச்சர் இப்படி அனுப்பலாம். 1,20,000, 10 லட்சம், 10 லட்சம், 50,000, 50,000, லைஃப் ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் வரும் சார் அப்படின்னு ஒரு ப்ரோச்சரு பிரிண்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பணும். கஸ்டமர் கூப்பிட்டு கண்டிப்பா எழுதி வச்சிங்க,
இதுக்கெல்லாம் ரிசல்ட் ரேஷியோ எவ்வளவு தெரியுங்களா? 10:1. சொல்லுங்க. 10:2. 10:1. அப்பாயின்மெண்ட் ரேஷியோ என்ன தெரியுங்களா? 10:3. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 அப்பாயின்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ? 10:3. 10:3. நீங்க 10 பேர் காமிச்சீங்கன்னா, செலக்ட் பண்ணியே 10 பேர் காமிச்சீங்கன்னா, 3 பேரு என்னப்பா பாலா சார் இன்னும் ஏதோ ஒன்று அமுச்சு வச்சிருக்கிறீங்க, மேடம் இன்னவோ அமுச்சுக்கிறீங்க, ஒன்றும் புரியல என்ன அது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அப்பாயின்மெண்ட். சார் இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்குன்னே ஸ்பெஷலா வந்துருக்கு சார், உள்ள போகணும். பிளான் கொட்டேஷன்ஸ், பிளான் ப்ரோச்சர்ஸ் என்னன்னா இதுதான் வரும். நீங்க பிளான் மிக்ஸ்ல போயிட்டு இந்த கொட்டேஷன்ஸை போட்டு உள்ள அமிச்சிங்கன்னா சூப்பரா இப்போ சொன்ன மாதிரி கொட்டேஷன்ஸ் வரும், பிளான் நோட் வரும், மற்றது வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Yes, sir. ஆர் யூ வித் மீ? இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய கான்செப்ட் இருக்கு. அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் early bird MDRT பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் பழைய ஏஜென்ட் என்கிட்ட ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, 300 பேர் இருக்கிறாங்கன்னா, த ஒன்லி சொல்யூஷன் எல்லாரையும் எடுத்துக்கின்னு ரூம்குள்ள போய் உக்காந்து 3ஆ பிரிச்சு, இவங்க எடுக்கவே மாட்டாங்க, ட்ரை பண்ணா இவங்க எடுப்பாங்க, இவங்க கிட்ட கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு 3ஆ பிரிச்சு 100 பேரை நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா 30 பேர் அப்பாயின்மெண்ட் வரும். குறைந்தபட்சம் ஒரு 20 பேர் உங்களால கன்வின்ஸ் பண்ணி பாலிசி வாங்க முடிஞ்சா கூட அது பெரிய ரிசல்ட் இருந்தா MDRTக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும். இதை நீங்க பெரிய லெவல்ல பண்றீங்க, எங்கிட்ட கிளைண்ட்ஸ் ரேஷியோ அதிகம்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்பாயின்ட் பண்ணிக்கோங்க, ஆளுங்களை பிரிச்சு விடுங்க, பண்றதெல்லாம் மற்ற வேலை மற்றவங்க பண்ணட்டும், அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. அடுத்த 70 நாள் 140 அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னு டார்கெட் போட்டுட்டு பின்கோடு வைஸ் நீங்க சுத்துனீங்கன்னா அடுத்த 70 நாள்ல 140 பேரை பார்த்து 50 ரிசல்ட் வாங்கினா கூட மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜா ஒரு MDRT பண்றதுக்கான ஸ்கோப் ஹோப் நிறைய இருக்கு. ஹலோ, ஆர் யூ வித் மீ? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? இருக்காங்களா ராஜகோபால் சார்? Yes, sir. சார் Yes, sir. இருக்காங்களா? சுரேஷன் சார், சுரேஷன் எங்க காணும்? Yes, sir. வாய்ஸ் Yes, sir. மாட்டேங்கிறாரு. Yes, sir. Yes, சார் sir. Yes, 200 sir. 298 பேர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. Okay, எல்லாரும் sir. சாட்டிங் பண்ணுங்க, சாருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்போ இது நம்பர் 1. அப்ப இதே மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் நிறைய நீங்க ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப ஜீவன் உமாங்குக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு சூப்பரா ஒரு வாய்ஸ் நோட் அமிச்சோம், பிரமாதமா ரிசல்ட் வந்தது. வாய்ஸ் நோட்டு எத்தனையோ கஸ்டமருக்கு நான் பண்ண சொன்னேன், எத்தனையோ ஏஜென்ட்டுக்கு என்னோட MDRT ட்ரைனிங் COT ட்ரைனிங்லாம் கூட சொன்னோம். வாய்ஸ் நோட்டு எப்படி அனுப்பணும்? இந்த மாதிரி சார் LICல ப்ரீமியம் பே ஃபார் 3 இயர்ஸ் சார், நீங்க 3 வருஷம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 வருஷம் பென்ஷன் வரும். இதை பத்தி டீட்டெயிலான ஒரு வீடியோ உங்களை நான் வந்து பார்க்குறேன் சார், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார் அழகேசன் சார் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்புவோம். திருப்பி சொல்றேன் பாருங்க. ஹாய் மிஸ்டர் முருகேசன் சார், நல்லா இருக்கிறீங்களா சார்? LICல இப்போ 3 வருஷம் நீங்க பே பண்ணா போதும் சார், நீங்க இருக்கிற வரைக்கும் 100 வருஷம் உங்களுக்கு பென்ஷன் வரும் சார். இதை பத்திய டீட்டெயிலான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து பார்க்கலான்னுங்கிறேன். எங்ககிட்ட ஒரு 1/2 hour அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா வேணும், இன்னைக்கு வரட்டா நாளைக்கு வரட்டா அப்படின்னு வாய்ஸ் நோட் முதல்ல அனுப்புவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ல சொல்றோம், எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், 3 வருஷம் பே பண்ணா 100 வருஷம் எது வரும்? ஜீவன் தரன் கிளாஸ் நம்ம ராஜகோபால் சார் மாதிரி பெஸ்டா ஒரு பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற யாருன்னா இருக்காங்களா? அச்சு அச்சு ஆணி அப்படி பிரிச்சு கொடுப்பாரு. நீங்க கேட்டீங்கன்னா சூப்பரா உங்க குரூப்ல நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் சொல்றது இது வரைக்கும் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் பழைய நான் பெரிய ஏஜென்ட் என்கிட்ட கிளைண்ட் இருக்கிறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் நம்பர் 1 ஃபார்முலா. நம்பர் 2 நான் இப்பதான்பா புதுசா வந்துக்கிறேன், என்னப்பா பண்ண சொல்ற அப்படின்றவங்களுக்கு வேற ஃபார்முலா. ஆர் யூ ரெடி? எஸ் சார். எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ். எஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கடகடன்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். இந்த மாதிரி காம்பினேஷன் ப்ரோச்சர்ஸ் 1008 வச்சுருக்கிறோம். என்னோட MDRT கிளாஸ்ல கொடுத்துருக்கிறேன், இல்லை COT கிளாஸ்ல கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டு அமைச்சிருக்கிறோம். நீங்க வேணும்னா கூட நம்பர் போட்டீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு புது ஏஜென்ட், நான் இப்போதான் வந்திருக்கிறேன், நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான தனி ஃபார்முலா இதுதான். அடுத்த ஒரு 10 நிமிஷம் பாருங்க, நிதானமா கவனிங்க, சூப்பரா உங்களால பெரிய லெவல் பண்ண முடியும். நம்பர் 1 இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்றதுதான், பிசினஸ் ரெண்டு வகையா இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ணலாம். நம்பர் 1 ஒன்னு பிசினஸா பண்றது,
இல்லைன்னா பர்சனலா செல்ஃபா இறங்கி ஒர்க் பண்றது. இது தவிர உலகத்துல வேற ஃபார்முலே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா நான்லாம் பிஸ்னஸாக பண்றது. எனக்கு பின்னாடி ஃபுல்லாக சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தராங்க. நான் கஸ்டமர் எதிர்க்கு போய் உட்காந்து பாலிசி வாங்கி வரேன். அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்றது எல்லாம் பேக் எண்ட்ல ஆஃபீஸு. நான் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றேன். இது வரைக்கும் நான் இதான் பண்ணிங்கிறேன். வேற எந்த வேலையும் எனக்கு கிடையாது. எனக்கு எதிர்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தான் போய் பார்த்துருக்கிறேன். செல்ஃபா. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணு, இன்சூரன்ஸ் தொழில ப்ரொஃபஷன்ல பெருசா ஜெயிக்கணும்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு பிசினஸா பண்ணணும், இல்ல செல்ஃபா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செல்ஃபா ஒண்ணே ஒண்ணுதான். ஒண்ணு அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ஆன் ரோட்ல இருக்கணும். இதை தவிர வேற ஃபார்முலா எதுவுமே கிடையாது. செல்ஃபா உன்னை எவனோ கதவு தட்டி, ஹலோ வாங்க ராஜகோபால், ஹலோ முத்துசாமி, பாலா, எங்கடா இருக்கிற, என்னடா பாலிசி, சத்தியமா ஒருத்தனும் வரப்போறது கிடையாது. அதனால பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ரோட்ல இறங்கிடணும். ஏன்னா உங்ககிட்ட காசு இல்லை. காசு இருந்தா என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம். காசு இல்லாதவனுக்கு என்ன வேலை இருக்குது? ரோட்ல இறங்கி பார்க்கணும். என்ன ஒரு எங்க குருநாதர் கேட்டார், யாரை கேட்டா பாலிசி வரும் அப்படின்னு என்ன கேட்டார். நீங்க சொல்லுங்க, யாரை கேட்டா, இவரை கேட்டா டக்குன்னு பாலிசி வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாரு. எல்லாரும் ஒரு ஒரு பாயிண்ட் சொன்னோம். நானே இப்போ உங்களை கேட்கிறேன், இவரை பார்த்தா பாலிசி வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் சார் யாராவது சொல்றாங்களா பாருங்க. இவரை கேட்டா பாலிசி வரும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி Chat box தெரியும்? ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சாட்டிங்ல போடுங்க. சூப்பரா ஒரு ஐடியா சொன்னார். அன்னிலிருந்தே நான் திருந்திட்டேன். நான் சொல்றது அப்போ 2002. அன்னைக்கு திருந்தணும்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்றேன். என்ன கேட்டார், பார்த்தோன்னா சூப்பரா பார்த்தோன்னே இவன் பாலிசி எடுப்பானான்னு எப்படி தெரியும்? எப்படி நீ ஐடென்டிஃபை பண்ணுவ? எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு என்ன கேட்டார். அப்படி நான் பல வழி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், பல வழி சொன்னேன். அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அப்படியே பலார் பலார் நடிச்சார். என்ன கேட்டார், சார் ஐடென்டிட்டி இருக்கணும், நல்ல கோட் ஷூட் போட்டிருக்கணும், கையில நகைலாம் வச்சிருந்தா கூட பரவாயில்ல சார், நிறைய கார் இருக்கணும், கார்ல வந்து இறங்குறா இருக்கணும், பெரிய ஆபீஸ்ல இருந்து ஓனர் உள்ள இருந்தான்னா அவங்களாம் கொடுப்போம். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கடைசியா நிறுத்தினாரு. ஏண்டா இதெல்லாம் யோசனை பண்றியே, அவன் பாலிசி எடுப்பானா எடுக்க மாட்டான்னு எவனை பத்தல நேரம் அவனை போய் கேட்டாலே அவனே சொல்லிட மாட்டான் நான் எடுப்பேன் எடுக்க மாட்டேன்னு. நீ எதுக்குடா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கிற? உனக்கு எதுக்குடா இந்த வேலை? நீ என்ன அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா? அவன் கார் இருக்கணும், கை இருக்கணும். ஏன் ரிக்ஷால போறவன் எடுக்க மாட்டானா? ஆட்டோல போறவன் எடுக்க மாட்டானா? பாக்குறவனெல்லாம் கேட்கறத விட அதை விட நாய் உனக்கு என்னடா வேலை இருக்குது? என்னடா நாய் உன்ன என்ன அவ்வளவு பெரிய காலையில சொன்னா? பாக்குறவனெல்லாம் கேட்கணும், கேட்கறவனெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கணும். இதை விட பெரிய ஆராய்ச்சி பண்ண இந்த ரோட்ல வடபழனி கோயில பிச்சை எடுக்கிறான் பாரு, அங்கதான் போய் சேருவேன் அப்படின்னா. அதுல இருந்து கம்முன்னு ஆயிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என் தொழில் அன்னிலிருந்து பார்க்கறவனெல்லாம் கேட்கணும், கேட்கறவனெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கணும். இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ், வெரி மச் எல்லாம் வெரி மச். இருக்கிறாங்களா இல்லன்னே தெரியல சார். எல்லாரும் இருக்காங்க சார், வெரி இஸ் ஆக்டிவ். 302 பேர் இருக்காங்க, 302 பேர் இருக்காங்க. அதை தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்னு அன்னைக்கு முடிவு பண்ணதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இது ஒரு மீட்டிங்ல எல்லா மீட்டிங்லும், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ரகசியம் அதுதான். இதை தவிர வேற எதுவும் ரகசியம் உலகத்திலே கிடையாதுன்னு உலகத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றோம். அப்ப பாக்குறவன கேட்கணும், கேட்கறவனா திருப்பி. ஆனா கேட்க சொல்ல திருப்பி சொல்ற பாருங்க, கேட்க சொல்ல எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். சார் நான் எல்ஐசில இருந்து வரேன், ஒரு பாலிசி கொடு. சோ சத்தியமா வராது. சார் எனக்காக ஒரு பாலிசி கொடு, நெவர். என் ஃப்ரெண்டு நீ தானடா, நீ எனக்கு ஒரு பாலிசி கொடு, நோ. அது மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவன் உன்னை நாயை துரத்துற மாதிரி துரத்துவான். இல்ல அவன் ஓடுவான், நீ அவன் பின்னாடியே ஓடின்னு இருப்ப. நெவர். அப்ப பார்க்கறவங்களாம் கேட்கணும், கேட்கறவங்கள திருப்பி திருப்பி பார்க்கணும். கேட்கிற ஆளுங்க பார்க்கிற ஆளுங்களை எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும், இதுதான் ரகசியம். அப்ப எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும்ன்ற அந்த ரகசியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, எழுதி வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 100 நாள்ல நீ எம்டிஆர்டி பண்ணலன்னா என்ன என்னடான்னு கேளு. ஹலோ, ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ், நான் சார். சொல்றது வெரி புரியுதுங்களா? மச். வெரி எஸ் சார். வெரி குட். அப்ப எப்படி இருக்கணும், எப்படி கேட்கணும், இங்க பாருங்க. அப்ப நான் தான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீ ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா 200 மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையே மாத்தும். எழுதி வச்சுக்கோ. உங்ககிட்ட காசு வேணாம், பணம் வேணாம். நான் சொல்ற மாதிரி டெடிகேட்டடா டெய்லி இறங்கி பர் டே 2 hours
200 hours நீ ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா உன் லைஃப் டிஃபால்ட்டா மாறும். நான் எழுதி தருவேன், இது ப்ரூவன் மெத்தட். அப்ப 200 மணி நேரம் நான் செலவு பண்றதுக்கு ரெடி, ஒர்க் பண்றதுக்கு ரெடி. ஏன்னா இந்த தொழில அறிவு இருக்கிறவனை விட வேலை செய்யறவனுக்கு தான் ரிசல்ட் அதிகம். நான் என்ன சொன்ன சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு ரிசல்ட் அதிகம்? Who வேலை they are செய்யணும். ready to work. களத்துல Only இறங்கி the வேலை person பார்க்கறவங்களுக்கு. will get அங்கீகாரம், அவசரம் எல்லாமே. வேற யாருக்குமே இந்த உலகத்துல கண்டிப்பா கிடையாது. அதனால நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். அப்போ ஒர்க் பண்றதுக்கு நீ ரெடியா இருந்தா இந்த உலகத்துல உலகமே உனக்கு கீழே இறங்கி ஒர்க் பண்ணணுவார். ஜெயச்சந்திரன் சார் அடிக்கடி ஒரு சொல்லுவார், கடவுள் உனக்கு வேலை செய்ய மாட்டார், உன் கூட சேர்ந்து வேலை செய்வார். சொல்லுங்க உங்களோட சேர்ந்து friends, வேலை நான் என்ன பார்க்கணும். சொன்னேன்? கடவுள் நமக்கு வேலை பார்க்க மாட்டார், நம்ம கூட கடவுள் சேர்ந்து வேலை உனக்கு வேலை செய்ய மாட்டார். கடவுள் உனக்கு வேலை செய்ய மாட்டார். கடவுள் உங்கூட சேர்ந்து வேலை செய்வார். இதுதான் உலகத்தோட நீதி. அதனால நீ வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறன்னா உலகமே உனக்கு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆர் யூ வித் மீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார். அதனால முதல்ல இறங்கி ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணீங்கன்னா சூப்பர் டூப்பரா வரும். எஜுகேட் பண்ணுங்க. அந்த எஜுகேட் பண்ற விஷயம் உங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்ப என்ன பண்ணணும், என்ன கேட்கணும்? அப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 200 ஹவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், டார்கெட் பீப்புள்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய டார்கெட் பீப்புள்ஸ் இருக்கும், எந்த ஏரியா என்ன அப்படின்னு. இப்போ நிறைய டாக்டர், HNI, NRI, சாஃப்ட்வேர், பிசினஸ், ஹவுஸ் கீப்பிங், ரோட் ரோடா போகணும், வீடு வீடா போகணும், ஸ்கூல்ஸ், பிரைமரி, கிண்டர் கார்டன். அப்போ எந்த ஏரியா எப்படி ஒர்க் பண்ணணும்? அப்போ நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஏரியா முதல்ல செலக்ட் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த கொஷின் கையில வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த எஜுகேஷன் கையில வச்சுங்க. நாங்க நிறைய இந்த மாதிரி கான்செப்ட் செல்லிங்கான ஒரு ப்ரௌச்சர்ஸ் நிறைய வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் செல்லிங்கான ப்ரௌச்சர்ஸ். கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும், கஸ்டமர் கிட்ட டைம் கேட்கணும். என்ன சொல்ல சொல்லுங்க? கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணணும், கஸ்டமர் கிட்ட டைம் கேட்கணும். அப்போ டார்கெட் குரூப் தந்தா அப்படி வச்சுக்கணும். இங்க பாருங்க, நிறைய எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். இதெல்லாம் கான்செப்ட் செல்லிங், கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு, எஜுகேட் பண்றதுக்கு. ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு கான்செப்ட். நாங்க ஒரு 20 கான்செப்ட் வச்சுக்கிறோம். இப்ப அதுல இருந்து ஒரு 2 பார்க்கலாமா? எஸ் ஹலோ, சார். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். சார் எஸ் சார். ஓகே. அப்ப டார்கெட் குரூப் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா NRI கிட்ட போனா எப்படி கேட்கணும், என்ன கொடுக்கணும், பிசினஸ் மேன் கிட்ட போனா என்ன கேட்கணும், என்ன கொடுக்கணும், ரோட் ரோடா, வீடு வீடா, இதெல்லாம் பேக்கர் டு பேக்கர் ரொம்ப வித்தியாசம் வரும். ஸோ அதனால நான் சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, டார்கெட் குரூப்புக்கு தகுந்தாபடி எஜுகேட் பண்ணணும். நீங்க NRI கிட்ட போயிட்டு, சார் நீங்க சப்போஸ் நீங்க இல்லைன்னா ஃபேமிலி என்ன ஒன்று கேட்க முடியுமா? 100 பேர், அவன் ஆபீஸ்ல 100 பேர் ஒர்க் பண்ணிருக்கிறான், எதிர்க்க 4 கார் நிக்குது, ஆடி காரு, பென்ஸ் கார். அவங்ககிட்ட போய் சார் இன்சூரன்ஸ் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அப்ப யாரு? அப்ப சொல்ல வர டார்கெட் முதல்ல பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஷனலிசம். ஆன் ரோட் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ப்ரொஃபஷனலிசம், ட்ரெஸ் கோட். இப்ப என்ன பாருங்க, என்ன பார்த்தா பச்சை மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஹலோ, தெரியுது சார், தெரியுது. அப்படியா? நிஜமாவா? எஸ் சார். சத்தியமா நான் படிக்கலன்றதுதான் நீங்க நம்பி ஆகணும். ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல. நான் பார்த்தா பச்சை மாதிரி இருக்கு உங்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த தொழில பார்த்தா பச்சை மாதிரி இருக்கணும், நீ படிச்சவனா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். அப்போ ப்ரொஃபஷனலிசம் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, LIC டேக். கண்டிப்பா LIC டேக். பொண்டாட்டி கிட்ட போக சொல்ல, பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லைன்னா கேக்குறியா இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கான தாலி இதுதான். வீட்டுல இருந்து தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் இதை போட்டு இருந்துக்கணும். நீ எங்க போனாலும் உன்னுடைய ஐடென்டிபிகேஷன் இல்லாம போக கூடாது. ஐடென்டிபிகேஷன் அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். அப்ப LIC டாகு, LIC தொப்பி, இது கண்டிப்பா கண்டிப்பா ப்ராஸ்பெக்டிங் பீரியட்ல, ஆன் ரோட் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணுத்தையும் வச்சுக்கின்னு கையில புக்கு, ப்ரௌச்சர்ஸ் இதெல்லாம் வச்சுன்னு, சார் LICல இருந்து வரும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 100 பேர்ல நான் எழுதி சொல்ல பாருங்க, நீங்க 100 பேரை போய் பார்த்தீங்கன்னா, 100 பேரை போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 பேருக்கு மேல உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க. 100 பேரை பார்த்தா 90 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 90 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களை பார்த்த உடனே
நோ சொல்லுவாங்க. மைண்ட் சொல்லுது, சைக்காலஜி மைண்ட் சொல்லுது. 2 செகண்ட்ஸ்ல ஒரு பர்சன் வேணுமா வானாவான்னு ஆப்போசிட் பர்சன் ரிஜெக்ட் பண்றான். உங்களை பார்த்த 2 செகண்ட்ஸ்ல 90% மேல ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா அதே நேரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரொஃபஷனலிசம் வித் கார்ப்பரேட் ஐடென்டிட்டி இருந்தா இந்த ரிஜெக்ஷன் 60% மாறுதான். ஓ, என்ன சொன்ன சொல்லுங்க. 60% மாறும், ரிஜெக்ஷன் குறையுது. ஆ ஏன்னா கார்ப்பரேட் ஐடென்டிட்டி வித் ப்ரொஃபஷனலிசம் 60% மாறுது. இல்லைன்னா 90% 95% உன்னோட ரிஜெக்ஷன்ஸ் நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷனலிசம் இஸ் எல்ஐசி கேப் ஐடி கார்டோட கஸ்டமரை போய் பாருங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் உங்ககிட்ட நோ சொல்றாருன்னா ஏன் நோ சொல்றாரு சொல்லுங்க. இன்சூரன்ஸ் வேணான்றாரு, பாலிசி இருக்குன்றாரு, பணம் இல்லைன்றாரு, ஏதோ காரணம் சொல்றாரு. ஏன் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல போடுங்க கடகடன்ட்டு சீக்கிரமா. சாட் பாக்ஸ்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அவாய்ட் பண்றாரு? ஏன் அவாய்ட் பண்றாரு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட். என்னடா வருது? எஸ் சார். நோ இன்ட்ரெஸ்ட், நோ ஐடென்டிட்டி, நோ மணி, ம். நம்பிக்கை இல்லை, ம். ட்ரஸ்ட் இல்லை, ஃபேஸ் இம்ப்ரெஷன் ஓகே. எல்லாம் போடுறாங்க. எவ்வளவு சார் வருது? என்ன சொல்றாங்க? சீரியஸ்னஸ் தெரியல, ம். கண்டினியூஸ் பணம் கட்டணும், அவர் மிஸ்டேக், நோ நாலேஜ், நோ இம்ப்ரெஸ்டு, அவருக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்கு, லாங் ஒரே விஷயம், டியூரேஷன். எல்லாமே கரெக்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு விஷயத்த திடமா நம்புங்க, ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஒரு பர்சன் நோ சொல்றாருன்னா கண்டிப்பா நீ நம்ப வேண்டிய ஒரு விஷயம், உண்மையாவே அவர்கிட்ட காசு இருக்காது. ஏன்னா நீங்க ஆன் ரோடோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையோ போய் பார்க்கறீங்கன்னா அதுக்கு முதல் ரீசன் மிடில் கிளாஸ் தான் நீங்க ரோட்ல பார்க்க முடியும். நீங்க டாப் எண்ட்ல சம்பாதிக்கிறவன் கார்ல போயின்னு இருப்பான், சம்பாதிக்கிறவன் ஆபீஸ்க்குள்ள இருப்பான், பெரிய பணக்காரன் ரோட்ல இருக்க மாட்டான். அதனால நீங்க ரோட்ல பார்க்குற எல்லாருமே மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ல ஏற்கனவே 80-90% காசு இல்லை. அதனால தான் நோ அதிகமா வரும். உன்னை வேணான்னு உன் ப்ராடக்டை வேணான்னு அவங்க சொல்லலை, உண்மையாவே காசு இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுது, ஆனா நல்லா புரியுது. ஏற்கனவே அவர்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்ட ப்ரொஃபஷனலிசமும் இல்லைன்னா இருக்கிறதும் நோ போயிடும். அதுக்காக தான் சொல்றது அதுக்காக தான் சொல்றது தயவு செய்து ப்ரொஃபஷனலிசமா ஐடி கார்டோட ஐடி நோட் பண்ணீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் ரேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது ஆர்வத்தை கொடுக்கும். இதான் நம்பர் ஒன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நான் உங்களுக்கு சொல்றது ப்ரொஃபஷனலிசம் ஐடி கார்டு இதோட போயிட்டு நான் சொல்ற மாதிரி எஜுகேட் பண்ணணும். என்ன எஜுகேட் பண்ணணும்? இங்க பாருங்க, இந்த ஐடி கார்டு கையில கையில ஒரு சின்ன ப்ரொவிஷன்ஸ் காமிக்கிறதுக்கான விஷயங்கள். காமிக்கிறதுக்குன்னா காமிக்கணும். இங்க பாருங்க, கஸ்டமருக்கு காமிக்கிறோம், காமிக்கணும். இது காமிக்கிறதுக்கு, இது கையில வச்சுக்கணும், கையில வச்சுக்கின்னு இது கஸ்டமர் கொடுக்கறதுக்கு, இது கஸ்டமர் கொடுக்கறதுக்கு. கஸ்டமர் கையில காமிக்கணும், எஜுகேட் பண்ணணும், கஸ்டமருக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? குட் மார்னிங் சார், எல்ஐசில இருந்து பென்ஷன் அவேர்னஸ்க்காக வந்திருக்கிறோம் சார் அப்படின்ட்டு கஸ்டமர் கிட்ட நீங்க இந்த ப்ரௌச்சர் குத்திங்கன்னா அவர் பார்ப்பார். முதல்ல டார்கெட் எந்த டார்கெட் நான் சொன்னபடி ஸ்கூலு, கிண்டர் கார்டன், பிரைமரி எங்கன்னா எடுத்துக்கணும். திங்கக்கிழமை முகப்பேரி ஏரியாவில் இருக்கிற கிண்டர் கார்டன் ஸ்கூல், ஏன்னா அங்கதான் குழந்தைங்களோட கூட்டின்னு வருவாங்க, குழந்தைய விட்டு திருப்பி கூட்டின்னு போவாங்க. திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய்க்கிழமை ஒரு இடம், 6 நாள் வாரத்துல 7 நாள் 7 இடம் செலக்ட் பண்ணிக்கணும். திங்கக்கிழமை இந்த பையன் நிப்பான்றது தெரியணும். 2 மணி நேரம் ஒர்க்கு. அங்க போயிட்டு கையில ஒரு பென்னு இல்ல ஒரு சாக்லேட்டு ப்ரொஃபஷனலிசமா நீங்க கொடுத்து கொஸ்டின் கேட்கணும். மேடம் குட் மார்னிங் மேடம், எல்ஐசில இருந்து வரும் குழந்தைங்களும். மேடம், குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேளுங்க. ஒரு பென்னு கையில கொடுத்து ஒரு ப்ரௌச்சர் கையில கொடுத்து டிக் பண்ண சொல்லுங்க, காமிங்க, எஜுகேட் பண்ணுங்க. சார், குழந்தைங்களோட படிப்பு முக்கியம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சத்தியமா உங்களை கொஸ்டின் கேட்பாங்க. என்னங்க இதுனா விளையாட்டா இருக்கா? குழந்தைக்காக தான் வாழ்ந்துருங்கிறேன், இதை போய் ஒரு கொஸ்டினா கேட்குறிய, உனக்கு அறிவு இருக்கா? அதுவும் கோட்டுக்கிட்டுலாம் போட்டுன்னு சொக்காலாம் போட்டுங்கிறியன்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல மேடம், ஒரு ரீசனுக்கு தான் கேட்குறேன், குழந்தைங்களோட படிப்பு முக்கியம் நினைக்கிறீங்களா?
எஸ் ஆர் நோ டிக் பண்ண சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின், மேடம் உங்களோட ட்ரீம்ஸோ குழந்தையோட ட்ரீம்ஸோ என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க டாக்டர், டிக் பண்ணுங்க மேடம்ட்டு. உங்க குழந்தைங்களோட கனவை டிக் பண்ண சொல்லுங்க. ரெண்டாவது டிக் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒன்று டிக் பண்ண சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல டிக் பண்ணுவாங்க. மூணாவது தான் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மேடம் அந்த நீங்க டிக் பண்ணிக்கிற இந்த சிலபஸ்க்கு இன்னைக்கு என்ன ஃபீஸ் கிடைக்குது, ஃபியூச்சர்ல என்ன ஃபீஸ் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூணுத்தையுமே டிக் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்டு பாருங்க. 90%க்கு மேல எல்லாம் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே முழிச்சு முழிச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்போ மேடம் இதுக்கான விஷயங்கள் தான் நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் மேடம் அப்படின்னு கஸ்டமருக்கு சொன்னபடி பின்னாடி ஏதாவது ஒரு சார்ட், பின்னாடி ஏதாவது ஒன்று, சார் எவ்வளோ போட்டால் என்ன வரும் அப்படின்னு ஒரு எஜுகேஷன். கஸ்டமரை எஜுகேட் பண்ணணும். கஸ்டமரை எஜுகேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லீடு கொடுக்கணும். மேடம் எங்ககிட்ட ஒரு டாக்டர் பாலிசி இருக்கு, எங்கிட்ட நிறைய சார்ட் இருக்கு. டாக்டர் பாலிசி, இன்ஜினியர் பாலிசி, இந்த மாதிரி 10th +1 +2க்கு வர மாதிரி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேவ் பண்ணீங்கன்னா 18 19 20 21 இது இல்லாமல் இதில் வரும் மேடம். இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு டைம் மட்டும் கொடுங்க மேடம் அப்படின்ட்டு டைம் கேட்போம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி சொல்கிறேன் பாரு, 100 பேரை நீங்கள் கேட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் 100 பேரை கேட்கலாம். 90 பேர் ரிஜெக்ட் பண்ணா கூட 10 பேர்கிட்ட உங்களால் நம்பர் வாங்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரூவன் மெத்தட். நான் எழுதி சொல்கிறேன் பாரு. எத்தனை பேர் சாட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர்? 10 பேர்கிட்ட உங்களால் ஒரு நாளைக்கு நம்பர் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 10 பேர்கிட்ட, 10 பேர்கிட்ட 2 மணி நேரம் ஒர்க்கு 100 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 80 பேர் 70 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணா கூட 10 பேர் சரி பார்க்கலாமான்னு ஏதோ நீ கொடுத்த ஒரு ப்ரௌச்சரு, ஒரு பென்னு, ஏதோ ஒரு ரூபா பென்னு, 2 ரூபா பென்னு கையில் வச்சுன்னு, ஒரு 2 ரூபா பென்னு, ஒரு ப்ரௌச்சர், ரெண்டும் சேர்த்து 5 ரூபாய் செலவு. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, எஜுகேட் பண்ணி கேட்கறவங்களுக்கு தான் கொடுக்கணும், நம்பர் கொடுக்குறவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீ பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாதிரி எல்லாருக்கும் இந்த ஒன்று இப்படி இப்படி இப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ எஜுகேட் பண்ணணும், காமிக்கணும், எஜுகேட் பண்ணணும், டிக் பண்ண சொல்லணும், கையில் அவங்க கொடுத்துட்டு வரணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஒரு ஆளுக்கு செலவுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 பேருக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் செலவாகுது? 10 பேருக்கு எவ்வளோ ராஜகோபால் சார் செலவாகுது? 50 ரூபா. நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 10 நம்பர் வந்தா 200 நாள் உங்களை 100 நாள் உங்களை ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ? 100 ரூபா. 100 நாள். 10 × 100 எவ்வளோ பேர் வருது? கணக்கு போடுங்க, கணக்கு போடுங்க முனுசாமி சார். 1000. 1000. நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1000 பேர் நம்பர் வாங்கி இவங்களுக்கு நான் சொன்னபடி ஒரு வாய்ஸ் கால், ஒரு எஸ்எம்எஸ், டெய்லி ஏதாவது ஒரு ப்ரௌச்சர் நீங்க அமிச்சிங்கன்னா ஒரு 100 பேர் கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 100 பேர்ல அடுத்த ஒரு 50 ரிசல்ட் வாங்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பா வாங்கலாம். நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட வேற வேலை என்ன செய்துங்கிறீங்கன்னு கேட்குறேன். டேய் அன்பு, நீ கம்னுடுறா, எனக்கு தெரியும்டா அப்படி நீ எம்டிஆர்டி பண்ணா இந்த இந்த ஜூம் மீட்டிங் வர வேற அவசியமே கிடையாது. ஏன்னா நீ ஏற்கனவே பிஸியாக தான் இருக்கிற. நான் பண்ண முடியல, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு தான் உள்ளவே வந்திருக்கிறேன். ஒன்று நீ ஜெயிக்கணும், இல்லை ஜெயிச்சவன் என்ன பண்றானோ அதை ஃபாலோ ஆகுது பண்ணணும். ஹலோ சுரேஷன் பாபு சார், நான் சொல்றது கரெக்டுங்களா? எஸ் எஸ். ஆ எல்லாம் உடைக்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் யாரை கட்டி வை, நான் சொல்றத ஒரு 100 நாள் பண்ணிப்பார். ஜெயிக்கலன்னா என்ன ஏன்டான்னு கேளு, நான் உனக்கு பஸ் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி அனுப்புறேன், வா இங்க வா. சுரேஷன் எங்க இருக்கிற நீ? அங்க இருந்த கடையில் வா, வந்து தொலை வா, நான் ஃபிளைட். அப்ப நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து இறங்கி ஒர்க் பண்ணி பாருங்க. இது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுதான். இது ஜி பூம்பா அப்படின்னு யாரும் ரகசியம் எல்லாம் சொல்றது கிடையாது. நாங்க என்ன பண்ணோம், ஜெயிச்சதை ஏதோ சொல்றோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிளாஸஸ்ல, எம்டிஆர்டி கிளாஸ், சிஓடி கிளாஸ், நிறைய ப்ரௌச்சர்ஸ் எல்லா இடத்துலயும் போட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி வெறும் ப்ரௌச்சர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 300 ப்ரௌச்சர், 300 ப்ரௌச்சர், 2 A4 சைஸ் பெருசு பேக் பண்ணி அனுப்புறேன். வெறும் 1000 ரூபாய் செலவு.
கொரியர் சார்ஜ் இன்க்ளூடிங் எல்லாம் சேர்த்து ஒரு 100 நாள் ட்ரை பண்ணி பாருன்றேன். ஒரு 300 பேரை பாரு, 100 நாள் ட்ரை பண்ணு, 300 நோட்டீஸ் கொடு, ஒரு 100 200 நம்பர் வாங்க மாட்டேன். ஹலோ, எஸ் எஸ் சார் உங்கள்கிட்ட நான் வாங்கியிருக்கேன். சார் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு நான் இருக்கேன். கேட்கறது அதர் பீப்புள்ஸ். ஒன்று நான் ஏற்கனவே ஒன்று பிஸ்னஸாக பண்ணு, என்கிட்ட பணம் இருக்குப்பா, ஆளை போடு. இல்லை காசு இல்லையா, ரோட்ல வா, எங்கூட வா, ரோட்ல வா, நீ நானும் போகலாம். ஜெயிக்கலாம் என்னடான்னு கேளு. நான் இறங்கி வேலையும் செய்ய மாட்டேன், ஆஃபீஸும் போட மாட்டேன். ஆனால் எம்டிஆர்டி ஆகணும்னா கொலை பண்ணிடுவோம் வந்து. எனக்குலாம் அதெல்லாம் கேட்காதுங்க. எனக்கெல்லாம் வேற ரகசியம் எதுவும் தெரியாது. நான் சொல்றது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு இன்னொரு சொல்லட்டுங்களா? டைம் இருக்கா ராஜகோபால் சார்? இன்னொரு இன்னொரு டாபிக் பேசட்டா இதுவே? இருக்கு இருக்கு. சரி, இப்போ அடுத்தவங்க டைம் முடிஞ்சிருது, பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுங்க. சரி, ஒரே ஒரு டாபிக் இங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்கிட்ட 1008 ப்ரோச்சர் இருக்கு, விதவிதமா கலர் கலரா வச்சுருக்கிறோம். எந்தெந்த டார்கெட் பீப்புள் என்ன எஜுகேட் பண்ணணும், என்ன கொடுக்கணும், என்ன எஜுகேட் பண்ணணும், என்ன கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒரு சாஃப்ட்வேர்ல போறோம், ஒரு salary குரூப், என்ன கேட்கணும், என்ன கொடுக்கணும். இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கேட்கணும், என்ன கொடுக்கணும். இங்க பாருங்க சார், ஒரு ஒரு பென்ஷன் காண போறேன், salary பீப்புள் கையில கொடுப்பேன். சார் டு யூ ஃபீல், சார் வாழ்க்கையில பென்ஷன் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? கண்ணு கொடுங்க, கையில கொடுங்க, எழுத சொல்லுங்க, எல்ஐசிலிருந்து வரேன்னு சொல்லுங்க டார்கெட்டோட. சார் வாழ்க்கையில பென்ஷன் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? காட்டுங்க, டிக் பண்ண சொல்லுங்க. என்ன டிக் பண்ணுவாரு? என்ன டிக் பண்ணுவார்? எஸ். அடுத்த பாயிண்ட், சார் நீங்க ரோட்ல உங்ககிட்ட யாராவது வயசானவங்க காசு வந்து கேட்க சொல்ல மனசார நம்ம கஷ்டப்படுறோம், உதவ முடியலையேன்னு ஃபீல் பண்றோம், கரெக்டா இல்லையா அப்படின்னு கேளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா இல்லைங்களா? வயசானவங்க எஸ் டிக் பண்ணுவார். அடுத்த கொஸ்டின் கேளுங்க, சார் மாசம் ஒரு 3000 ரூபாய் பென்ஷன் வந்தா யாராவது ரோட்ல பிச்சை எடுப்பாங்களான்னு அடுத்த கொஸ்டின் கேளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? நல்லா புரியுது சார். அப்போ கஸ்டமருக்கு 3 கொஸ்டின். சார் வாழ்க்கையில பென்ஷன் முக்கியமா? வயசானவங்க யாராவது ரோட்ல உங்ககிட்ட கேட்டா என்ன நினைப்போம்? மாசம் 3000 ரூபாய் வந்தா யாராவது ரோட்ல பிச்சை எடுப்பாங்களா? இதை கேட்டுட்டு அவர் நம்ம கண்ணையே பார்ப்பாரு, மூச்சு மூச்சு பார்ப்பாரு. சார் நீங்க என்ன சார் பண்ணின்னு இருக்கிறீங்கன்னு அடுத்த பாயிண்ட் கேட்கணும். பென்ஷன் இன்னத்து எங்கிருந்து வரும் சார்? அடுத்த பாயிண்ட் கேட்கணும். அதை கேட்டுட்டு அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. அப்ப அப்படியே திருப்பி, சார் எங்ககிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு, மாசம் 1000 ரூபாய் சேர்த்தா மாசம் 3000 ரூபாய் சாவர வரைக்கும் வரும் சார், இதை பத்தி டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்னு அவர்கிட்ட கேட்கணும், கொடுத்துட்டு வரணும். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது சார். ஆர் யூ வித் மீ? எஸ் எஸ். அப்ப எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெண்டே வழிதான். ஒன்று பிஸ்னஸாக பண்ணலாம், இல்லை செல்ஃபாக இறங்கி ஒர்க் பண்ணணும். ஒன்று அப்பாயின்மெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னா ஆன் ரோட்ல இருக்கணும். 200 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செய்தா போதும், தலையெழுத்தே மாறிடும். 200 மணி நேரத்தில் உன்னுடைய தலையெழுத்தே மாறிடும். நாங்களாம் என்ன பண்ண முடியும்? நான் இப்படி பண்ணண்டான்னு பிட் நோட்டீஸ் போட்டு பிரிண்டிங் காசாவது கொடுத்து தொலைப்பா, அதுக்காக நான் குத்து அனுப்புறேன்னு எவனும் கொடுக்குறதும் கிடையாது. ரகசியம் கொடுக்குற ரகசியத்தை விற்கிறதுக்கும் ரெடி, வாங்கறதுக்கு ரெடி, ஜெயிக்கிறதுக்கு நீ ரெடியான்றதான் அடுத்த பாயிண்ட். கரெக்டுங்களா ராஜகோபால் சார்? எஸ் எஸ், கண்டிப்பா. எத்தனையோ பேர் எதோ பண்றாங்க, நான் இப்படிதான் பண்றேன்னு யாராவது எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து உட்காந்து டீட்டெயில்டா இப்படி பேச சொல்ல முடியும்? ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஆமா. நான் அப்ப திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி 1000 ரகசியங்கள் எத்தனையோ எடுக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றது, ஒண்ணு நீங்க ஜெயிங்க, நீங்க சொல்லி கொடுங்க, நாங்களும் சேர்ந்து ஜெயிக்கிறோம். இதானே ராஜகோபால் சார் பண்றது, லீக் குரூப் பண்றது, எல்லாமே பண்றோம். சேர்ந்து ஜெயிக்கணும், பெருசா ஜெயிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியத்தை ஷேர் பண்ணிக்கணும், அடுத்த லெவல் போகணும். கரெக்டுங்களா சார்? கரெக்ட் அப்ப இதோட கரெக்ட். சொல்லி முடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இஸ் ஓவர். நான் இன்னும் நிறைய உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. இன்னொரு நாள் எடுப்போம் சார், இன்னொரு நாள் ஆமா, டெஃபினட்டா நீங்க வந்து இது அதனால பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட், ஒரு குரூப், ஒரு இடத்துக்கும் என்ன விஷயங்கள்னு நிறைய இருக்கு. அதனால நான் உங்களுக்கு கேட்கறது, உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் டீட்டெயிலாக பார்க்குறேன். சென்ட் மீ வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ்னு நான் உங்களுக்கு திருப்பி பின்னாடி பேசுகிறேன். சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம்தான், இது வியாபார ஸ்தலம் கிடையாது. ஆனால் நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு சொல்லியாவது ஆகணும் இல்லை, அதுக்காக தான் இது. எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடின்றதுக்காக தான் இது. நான் லட்சங்க, நான் என்னோட சம்பளத்தெல்லாம் நீ தரவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரிண்டிங் காஸ்ட் கொடு, ஐடியா காஸ்ட் கிடையாது, ஒர்க்கிங் காஸ்ட் கிடையாது, அதெல்லாம் ப்ரைஸ்லெஸ். நீ கொடுக்க, நத்திங் இஸ் ஃப்ரீ இந்த வேர்ல்டு. அதுக்காக தான் இது கூட. அதனால சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம்தான், வாங்க பெருசா சேர்ந்து ஜெயிக்கலாம்.
பெருசா லைக்கலாம். இந்த மாதிரி குரூப் கூட கனெக்டிவிட்டியில இருங்க. இவங்க நடத்துற ஒரு கிளாஸும் தயவு செய்து பாருங்க. மிகப்பெரிய லெவல்ல வரலாம். நீங்க முயற்சி எடுத்தால் மட்டுமே அடுத்த லெவல் போக முடியும். எல்லாரும் சொல்லி தான் கொடுக்க முடியும். கரெக்டா சுரேஷ் பாபு சார்? கரெக்ட், சுரேஷ் பாபு கரெக்ட். சார் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் சார். எஸ் சார். ஸ்வைதாத்துக்கு ரெடியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். see you in the class. ஓகே, தேங்க்யூ சார். மிக மிக தேங்க்யூ. அற்புதம். ரொம்ப அப்படியே டச்சிங். அது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராத்திரி வந்து ஒரு 12 மணிக்கு எந்திரிச்சு உங்க ஃபேமிலி பசங்களை ஒய்ஃபை பாருங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்மளை நம்பி தூங்குறாங்க. அப்போ நம்ம பகல் ஃபுல்லா அதுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தான் அவங்கள காப்பாற்ற முடியுங்கிற மெசேஜ் ரியலி டச்சிங். தேங்க்யூ ரொம்ப சார். ரொம்ப அற்புதம் சார். என்னதான் வந்து நம்மலாம் வந்து சப்ஜெக்ட்லாம் எடுத்தா கூட இதுதான் முக்கியம். விற்பனையின் ரகசியம் எப்படி வந்து ப்ராஸ்பெக்டை இன்க்ளூட் பண்ண ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தா கூட இதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நல்லா ப்ரூவ் பண்ணீங்க. ரொம்ப மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நண்பர்களே ஒரு 10 மினிட்ஸ் தரேன். குயிக்கா கேளுங்க, கிறிஸ்பா கேளுங்க. கரெக்டா நம்ம இன்னும் ஒரு 9:50க்கு முடிச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் சார் இன்டராக்ட் பண்ணுவாரு. சார் ஐ திங்க் இன்னொரு தரம் கூட்டா வருவார் நினைக்கிறேன். லீ குரூப் சார்பாக நம்ம டெஃபினட்டா ஒரு இது பண்ணலாம். இங்க வந்து இந்த ஃபோரம்ல ஒன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் லீ குரூப் சாருக்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் பிஃபோர் மார்ச் எம்டிஆர்டி பண்ணீங்கன்னா ஆஃப்லைன் செஷன் நம்மளோட கனவு அது நடத்தப்படும். சார் வந்து அதுல ஒரு 2 ஹவர்ஸ் பேசுவாரு. உங்களை அவர் ஆனர் பண்ணுவார். திஸ் இஸ் மை கோல் டு யூ. இருக்கிற மிச்ச நாள்ல 31 மார்ச்சுக்குள்ள. பட் வி நீட் மினிமம் 25 எம்டிஆர்டிஸ், ஃபாஸ்ட் ட்ராக் எம்டிஆர்டிஸ். அது ஆஃப்லைன் செஷன்ல உங்களை கௌரவிக்கப்படுவார். சாரே தான் கௌரவிப்பார். அதுல டவுட்டே கண்டிப்பா கிடையாது. சார். கரெக்டா சார்? இப்பவே டெஃபினட்டா உங்களுக்கு சார். டைம் வாங்கிட்டேன். டெஃபினட்டா. So 25 MDRTs Lee Group assures you. Okay. கண்டிப்பா சுரேஷன் பாபுக்கு தான் 100 தேங்க்ஸ் சொல்லணும். சார் நான் நான் வந்து ஒருத்தன். சார் ஆமா, நான் ஒருத்தன். கண்டிப்பா சேர்த்து ஜெயிக்கிறோம், பெருசா ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. தேங்க்யூ. ஒரு குயிக்கா பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷம் எடுத்துக்கலாம். எல்லாரும் சார்ட்ட கேளுங்க. ரொம்ப டீட்டெயிலா இருந்தா நான் சார்ட்ட நீங்க தனியா பேசுங்க. இல்ல இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு 2 மினிட்ஸ் வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். எஸ் ஜெயபிரகாஷ் சார். ஜெயபிரகாஷ் சார் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் உங்களோட இதெல்லாம் ஸ்டாப் ஷேர் சார் பண்றீங்க வணக்கம் சோ தட் சார். உங்களுடைய தத்துவமே பாக்குறவங்களை கேட்கணும், கேட்கறவங்களை எல்லாம் பார்க்கணும். ஆமா, அதுதான் சார் லாஜிக். இல்லைன்னா கண்டிப்பா இந்த தொழில ஜெயிக்க முடியாது சார். ஒரு கண்டிப்பா குறள் சொன்னீங்கனாலும் திருக்குறள் மாதிரி சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் எப்பவுமே சொல்றதுதான், கடைசியா ஃபைனலா சொல்ற ஒரு விஷயம் தான். ஜெயிக்காம சாகக்கூடாது, வளராம வாழவே கூடாது. வளர்றதுன்றது எவ்ரிடே பேசிஸ்ல இருக்கும். கரெக்டுங்களா செல்வராஜ் மேடம்? கரெக்ட். செல்வராஜ் மேடம், கரெக்ட் கரெக்ட் சார் கரெக்ட் சார். கரெக்டுங்க சார் கரெக்டுங்க சார் தேங்க்யூ. கரெக்டுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோமநாதன் சார். சோமநாதன் சார். சோமநாதன் சார், நாங்க சோமநாதன் சார் சார் மீண்டும் சோமநாதன் சார். ஹாய் சோமநாதன், நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். ஜெயிக்காம சாக கூடாது, சாகாம ஜெயிக்க கூடாது வளராம, சார். ஆமா வளராம இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றேன் சார். எப்பவுமே பெருசா அருமையான ஒரு சேர்ந்து ஸ்பீச் ஜெயிக்கிறோம், டுடே. பெருசா சேர்ந்து ஜெயிக்கிறோம். குட், கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். பெங்களூர்ல பாக்குறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ். ஓகே ராஜகோபால் சார், நம்ம முடிக்கலாம். இல்ல வேற யாரும் இருக்கீங்களா? வேற யாரும் பேசணுமா நண்பர்களே? இல்ல வேற யாரும் இல்ல சார். சரி சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரியலி வி அப்ரிஷியேட். சார் செல்லம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கொடுங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. செல்வம் சார் பேசுங்க. ஃபர்ஸ்ட் அட்மிட். என்ன செல்வம் பேசுங்கண்ணே. நான் வணக்கம் அன்பண்ணா, திண்டுக்கல் செல்வம். எப்படி இருக்க உங்ககிட்ட செல்வம்? ஒரே ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா செல்வம். ஜெயிக்கிறேன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னா கேட்கணுங்கிறது. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அதனால கண்டிப்பா எல்லா பேரும் சீக்கிரமாவே எம்டிஆர்டி சிஓடி டிஓடிங்கிற நிலையை வரணும்ண்ணே. நல்லா இருந்துச்சு செஷன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ செல்வம். பெருசா ஜெயிக்கிறோம், சேர்ந்து ஜெயிக்கிறோம். ஓகேண்ணே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஜான்சல் அண்ட் காயத்ரி அவங்க 2 பேரோட முடிச்சுக்கலாம். ஜான்சல் அவங்க பேசலாம்.
ஜான்சல் அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சார். ஹாய் வணக்கம். ஜான்சல், எப்படி இருக்கிற? ஹவ் ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்கால இருந்து ஜான்சல். ஹாப்பி சார். தேங்க்யூ. சில வேளை நான் இந்த மாசம் எம்டிஆர்டி முடிச்சாலும் முடிப்பேன் சார். வெரி குட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அந்த மாதிரி போகுது. கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் கட் அவுட் டேட் வந்து மார்ச் தானே. ஐ கேன் மேனேஜ் சார். டெஃபினெட்லி ஜான்சல், ஓ, எனிதிங் கால் மீ, ஐ வில் நீங்க வாட்ஸ்அப் இருக்க யூ, ஐ வில் காட்டிக்கும் சென்ட் யூ. சார் இருக்க காட்டிக்கும் எனக்கு பயம் இல்லை. கண்டிப்பா சேர்ந்து ஜெயிக்கிறோம். ஏன்னு கேட்டா 21 years I didn't, but last year I met you. I done எஸ், MDRT. எம்டிஆர்டி. வெரி குட், கங்க்ராட்ஸ். கிரேட் என்ன கிரேட் எனக்கு மாதிரி ஜான்சல். சந்தோஷம் யாருக்கு இல்லாம இருக்கும். நான் சாருக்கு போட்டோவெல்லாம் போட்டிருந்தானே சார், எனக்கு எவ்வளவு வரவழைப்பு கொடுத்தாங்கன்னு வீடியோல நான் ஃபேஸ்புக்லயும் போட்டிருந்தேன். கண்டிப்பா ஜான்சல், இன்னும் பெருசா ஜெயிப்பீங்க. கங்க்ராட்ஸ். கட்டாயம் சார், உங்களோட ஆசீர்வாதம் தான் எனக்கு எப்படி. கண்டிப்பா டெஃபினெட்லி. எனக்கு சொல்லி கேளாத எங்களோட ஆபீஸுக்கெல்லாம் எனக்கு கேட்டவங்க இங்க எல்லாம் சிங்கள மீடியம் தானே கதைக்கிற லாங்குவேஜ். நாங்க ஒரு நேரம் ஒன்று சார், நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வரணும், இல்லாட்டி நாங்க வரணும் கண்டிப்பா நானே சார். வரேன். அப்படியே கட்டி பிடிக்கணும் எனக்கு. கண்டிப்பா ஜான்சல் வரேன். தேங்க்யூ வெரி மச் சார். சார் நான் இந்த கொஞ்சம் கிளாஸுக்கு லேட்டா தான் வந்தேன் இன்னைக்கு. நான் இன்னொரு வேலோனுக்கு போயிட்டு எனக்கு வீடியோவை எப்படி சார். நான் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க, கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். காட் பிளேஸ். குட் நைட் சார். தேங்க்யூ. குட் நைட். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பை. குட் நைட் சார். ஹலோ துர்கா மேடம். சார் வணக்கம். வணக்கம். செங்கல்பட்டு குணசேகரன், எல்ஐசி. ஹாய் குணா, எப்படி இருக்கிற? அன்பண்ணா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறேன் குணா. டாப் ஆஃப் த பர்சன். ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ 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 பேரை வாழ வைக்கிற குணா. டாப் பிரீமியம் பிளாட்டினம் பிரிகேட். சூப்பரா இருந்தது அண்ணா. சூப்பரா அண்ணா. நிறைய பேர். சூப்பரா இருந்தது அண்ணா. ரொம்ப சந்தோஷம் குணா, ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களே ரொம்ப வெரி ஹாப்பி. கிரேட் கிரேட் குணா, சூப்பர். பெருசா ஜெயிக்கிறோம் குணா. தேங்க்யூ தேங்க்யூண்ணா. சென்னை வர தேங்க்யூ குணா. சரி சுரேஷன் சார், வாட் ஆர் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வணக்கம். சுரேஷன் சார், வாட் ஆர் தேங்க்ஸ் சொல்லுங்க. சார் சார் அன்பு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சுரேஷன். நம்ம சியூட்டி சார் வணக்கம் வணக்கம். எங்க மீட்டிங் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எங்க சிஓடி குரூப் மெம்பர் சார்பாக உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வணக்கத்தை இது பண்றேன். உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது எம்டிஆர்டினா சீரியஸ் இருக்கணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு எம்டிஆர்டி முடிச்சா 15,000 ரூபாய் இன்கம் முடிச்சா வருஷம் 1 லாக் வேணுமா, இல்ல 3 வருஷத்துல எம்டிஆர்டி 10 பேர் முடிச்சு 3 வருஷம் கழிச்சு வருஷத்தை 1 லாக் வேணுமா கேட்டிருக்கேன். ஒரு அருமையான பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். அப்புறம் எமோஷனல் திங்க் பண்ணணும் போட்டுருந்தீங்க. அப்புறம் எக்ஸிட்டிங் எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும், கேட்கறவனுக்கு கொடுக்கணும். எஜுகேட் பண்ணணும், டைம் கேட்கணும், கேட்கறவனுக்கு கொடுக்கணும். சூப்பர் வார்த்தை அது. அப்புறம் எக்ஸிட்டிங் ரூம் போட்டு வடிவேல் மாதிரி ரூம் போட்டு 3ஆ பிரிக்கணும்னு சொன்னீங்க. வடிவேல் போட்ட மாதிரி பிரிச்சு 100 பேர் பார்த்தா 30 பேர் பாலிசி உறுதியாக கிடைக்க போட்டுருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அம்பரம் கான்செப்ட் பற்றி சொன்னீங்க. நல்லா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. என்ன அட்மிட் பண்ணுறதுனால நிறைய விஷயத்தை எழுத முடியல என்னால. அப்புறம் வந்து நீ அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கணும், அதில் தான் ரோட்டில் நிற்கணும். பார்க்கறவனை பார்க்கணும், கேட்கறவனை கேட்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். பார்க்கிறவனை பார்க்கணும், கேட்கிறவனை கேட்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். எஜுகேட் பண்ணணும். டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து 200 மணி நேரம் வேலை பார்த்தா லைஃப் சேஞ்ச் ஆகும் போயிட்டு இருந்தீங்க. அறிவு இருக்கிறவனை விட வேலை செய்யக்கூடிய ரிசல்ட் இருக்கும். கடவுள் நமக்கு வேலை செய்ய மாட்டாரு, கடவுள் உங்களோட சேர்ந்து வேலை செய்வார். சொல்லி சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் உங்களுடைய ப்ரோசஸ் வந்து எல்லாருமே வாங்கினா அருமையா இருக்கும். நீங்க சொன்னீங்க உங்களுடைய இன்கமே வேற, இது வந்து விற்பனைக்காக இல்லை. ஆனா உங்களுடைய ப்ரோசஸ் வாங்கி மக்கள்கிட்ட இஷ்யூ பண்ணா இன்னும் எல்லாருமே டெவலப் ஆகும். இந்த ட்ரிப்பு உங்க கையால வந்து நான் வந்து பொன்னாட வாங்கணும், எம்டிஆர்டி முடிப்பேன். மார்ச்சுக்குள்ள முடிக்கிறதுக்கு வேண்டி கடவுளோட வேண்டுறேன். நீங்களும் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி சார். கண்டிப்பா சுரேஷன், நீ முடிச்சினா நான் வந்து உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் தரேன் ஃபேமிலிக்கு. வாருங்க, யார் சொல்லுவா அப்படியே. மார்ச்சுக்குள்ள முடியும் சார். கண்டிப்பா சார், நான் மார்ச்சுக்குள்ள முடியும் சார். மார்ச்சுக்குள்ள. கிரேட். தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரியலி அப்ரிஷியேட். லீ குரூப் சார்பாக, எங்கள் சிஓடி மெம்பர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். We'll be in touch with you. We look forward to your continued support to our group. We need your expertise, advice always. Anytime phone பண்ணுவேன், டிஸ்டர்ப் பண்ணுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க.
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ